எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த புது நிர்வாகம், பழைய நிர்வாகம், பொது பொறுப்பில் இருக்கவங்க, புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கோபியை தெரியும். இன்றைக்கி இருக்க கோபியை தலைவராக இருக்கட்ட கோபியை தெரியும். எனக்கு ரைட்டர்ஸ் யூனியன் தெரியும், டைரக்டர்ஸ் யூனியன் தெரியும். ஓகே, கோபி எப்படி தெரியும்னா, நான் எலிசார் படத்தில் நடிப்பேன். அவர் ஏதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா இருக்கும்பார், வச்சுக்கல்லாம்பார். ஒரு தடவை பாயசம் சொல்லி 3 தடவை பாயசம் சொன்னால் 3 தடவை பாயசம் சொன்னால் நல்லா இருக்குது வச்சுக்கலாம்பார். சாயந்தரம் போய் சார் ஒரு தடவை பாயசம் சொல்லையிலே கட் பண்ணார் சார், நான் 3 பாயசம் போட்டிருக்கேன் பார். சூப்பர். இது மனங்கொத்தி பறவைலேருந்து தேசிங்கிறாலேருந்து இருக்கும். என் தம்பி எனக்கு அந்த சீனையும் வச்சுருக்கேன், இந்த சீனையும் வச்சுருக்கேன், எல்லா சீனையும் வச்சுருக்கேன்னு ஒரு எடிட்டராக அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவாக, இல்லைண்ணே அதில் உள்ள வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேனே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லுவார். என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல. என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்கல. தம்பி பேட்செல்லாம் வேணாம்டா, நீ தான் தலைவர் ஆகிட்டேன், உனக்கு அதுக்கு பேட்ச்சு. மண்டே பார்த்தா தான்டா காசு, உனக்கு அதுக்கு பேட்ச்சு. சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர், நான் ஒரு கதை நல்லா சொல்வேன். அப்படி தான் நான் வந்தேன். கதை சொல்ல வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன், நீ சொல்கிற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது க்ளோஸ்னா என்ன, மிட்டுனா என்ன, ஒயிட்னா என்ன, ஒரு அளவும் தெரியாது. புரியுங்களா? உண்மையாக தானே சொன்னான். இதெல்லாம் இப்போ கற்றுக்கிறது. நீ டைரக்டராக சேரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரு. யார் சேர்க்குறது? 7 வருஷம் 9 வருஷம் வாட்செல்லாம் அடை வச்சு சாப்பிட்டாச்சு, ஒன்றுமே சேம் இல்லை. அப்புறம் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் சுந்தர்சி சாப்பிட்ட சேர்ந்தாச்சு. எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு பிரச்சனை எடிட்டர் தான். அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அசிஸ்டண்ட் டைரக்டரு போய் சேர்ந்தாச்சு. சுந்தர்சி சார் 14 அசிஸ்டண்ட்டு. அப்படியே போய் நிற்கிறேன். 2 மணி ஆச்சு, நைட்டு 2 மணி. திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்கார். சாப்பிட்டு படியான்னு ஏதோ புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டேன். ஜெமினியில் குளிர்து, ஏசி. பின் பேக்குன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? பின் பேக்கு, ஸ்டீன் பேக்கில் பின் பேக்கு, நெகட்டிவ்லாம் கட் பண்ணி போடும். பின் பேக்கு அதை பார்த்தா எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது. உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்து பொத்தி படுத்துட்டேன். பின் தானே, ஒயிட் கலரு, அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்களா சார், அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்களா, நல்லா இருக்கும். பொத்தி படுத்தா குளிருக்கு நல்லா இருக்கும். படுத்துட்டேன். காலையில் செமினி லேப்லேருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க. இதுலையா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாவே இல்லை. இந்த பையில நீ ஏன் படுத்தேன்னாங்க. இதானே சார் நல்லா இருக்கு படுத்தேன்னு. நீ போய் ஆஹா சோழி முடிஞ்சு. பாலகோபி சார் இதில் ஏயா படுத்தேன்னு இருக்கார் பாலகோபி சார். அதில் ஏயா படுத்த. சரி சார், சரி பார்த்துக்கலாம். நமக்கு 100 படம் சுந்தர்சி சார்ட்டு. மணிவன் சார்ட்டை எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்ட்டை சட்டையை போட்டு அவராக போயிடுவார். இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டின்னே, நாளைக்கு வரண்டான்னு போனார், வரவே இல்லை. ஃபெர்னில் பேலஸ்லேருந்து வெளியே ரைட் அவுட்டு போய் காரில் ஏறணும். திருப்பி வர்றாரு, வேறு பேண்ட்டு போட்டிருக்காரு. யூகே செந்தில் நம்ம போகிறேன், மிட்டில் க்ளோஸாக சார்ஜ் பண்ணுன்னு. இல்லைடா ஒய்டாக பண்ணும்டா, பில்டிங்க்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கும்டா, பேசாமல் 1 லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறிடுமையா கண்டினியூட்டி டைரக்டரியா சொன்னேன். பேசாமல் வழக்கம் நீ வேலையை பாருன்னு இப்படியே கிராஸ் பண்ண. அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும். ஐயையோ அனுப்பிச்சுட்றாங்க, ஐயையோ அப்படின்னு சாய் சுரேஷ் சார் மிட்டில் கட் பண்ணு, அவர் ஒயிலில் கட்டணும். ஐயையோ போச்சே போச்சேன்னு பெருமையாக சொல்லிக்கிறேன். கோச்சுக்கோட ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை, ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை. நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணால் எடிட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம். எடிட்டிங்கில் பார்த்துக்கிறோமா
பார்க்கலையா? டப்பிங்கில் பார்த்துக்கலாம். டப்பிங்கில் பார்க்கலையா? ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும். ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா? ஃபைனலில் பார்த்துக்கணும். அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். வரவே வராது. அடுத்த படம் வராது. கோச்சுக்கிறாரு. கடவுள் புண்ணியத்தில் கேமராவை உருட்டி விளாண்ட பிள்ளையெல்லாம் இருக்குல்ல, என்ன தெளிவா மனசை படிக்கிறே பாருங்க. கேமராவை உருட்டி விளாட்றாங்கல்ல பிள்ளைய, அந்த கேமரா சின்ன வயசுல உருட்டி விளையாடும்ல பிரசாத்தில், அதில் அவங்கெல்லாம் நம்மளுக்கு எடிட்ரு. நம்ம சும்மா பஞ்சத்துக்கு வந்தாய். ஃபர்ஸ்டோட அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் எடிட்ரு. இந்த கேபினில் ஸ்ரீகர் பிரசாத், இந்த கேபினில் ரெட்டு, இந்த கேபினில் கன்னத்தில் முத்தம் பாருங்க. நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோமன் ஒரு எடிட்டர், அவர் நேஷனல் எடிட்டர், அவர் தான் வருவார். சொல்லுங்க சொல்லுங்க, நான் திமிரு ரத்தம் ஓடுதுல, ஏன் உங்களால் வரமாட்டார்? இல்லை சார் இதை பண்ணுங்க சார். சார் வருவார். சார் மணி சாருக்கு தான் பண்ணுவார். இல்லை சார் பண்ணுவார் சார். நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம், நம்ம எடுத்த படத்துக்கு இது வர்றதே பெரிய விஷயம் அப்படிம்பாரு. சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறம் சரி வாங்க சார் அப்படின்னா, சார் இன்னைக்கு வர்றா சார். அவர் லேசாக பண்ணி, நான் சிங்கிள் ஷாட்னு எடுத்தேன்ல, ஒய்டுன்னு எடுத்தேன்ல, லாங்குன்னு எடுத்தேன்ல, பூராத்தையும் கட்டி எறிகிறார். அப்போத்தான் தெரியுது இவர் ஏன் வந்தார்னு. ஏன்னா ஒரு ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும், இந்த ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும், என்ன டூரேஷனில் இந்த ஃபிலிம் இருக்கணும், இந்த சப்போர்ட் பண்ணும். நீ எடுத்த சிங்கிள் ஷாட்லாம் அது வேற, இந்த ஃபிலிம் என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும், செகண்ட் ஆஃப் இவ்வளோ நேரம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 1 hour 10 minutes. செகண்ட் ஆஃப் என்ன 50 minutes 55 minutes. படத்தை ஃபாஸ்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா யார் ஃபாஸ்ட் பண்ணுறது? அமுக்கிறதா? எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது? இங்கே போனா திரும்பினா, ஓடுனா திரும்பினா, அப்படி இருக்குல்ல, ஓடுனா திரும்பினா, அதை நீ இந்த ஓடுனா ரெண்டாவது ஓடுனா அதை கட் பண்ணா மாப்பிள்ளை ஃபாஸ்ட்டாக இருக்கு, டேய் ட்ரிம் பண்ணிட்டாங்கடா. இது என்ன ஃபாஸ்ட்? நீ அதான் ஃபாஸ்ட் பண்ண. சில எடிட்டர் கொடுத்தா ஃபாஸ்ட் பண்ண, என்ன பார்த்தான் சார் ஃபாஸ்ட்டாக இருக்குது சார், அதுதான் அந்த எடிட்டர் போகணும் சார். ட்ரிம்மிங் தான் மேக்கப் ஃபாஸ்ட். 24 ஃப்ரேம்ஸில் 22 48 ஃப்ரேம்ஸில் 100, அதெல்லாம் மாற்றலை. ஓகேவா? அந்த எடிட்டர் வாட் எடிட்டர், ஒரு வெத்தலை வாக்கை போட்டுக்கிட்டு ஒரு எடிட்டரு, பாம்பு ஓடுது, கீரி துரத்துது. ஓகே, 3 அசிஸ்டன்ட், ஒருத்தன்ட்ட பாம்பு, ஒருத்தன்ட்ட கீரி, ஒருத்தன்ட்ட பாம்பு கீரி, பாம்பு கீரி. என்ன ப்ரொடக்ஷன்ல என்ன சாப்பாடு நானே வாங்கி கொடுமா? பாம்பு கீரி, கீரி பாம்பு கீரி. அப்ப சார் நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார், நீ படம் பாம்பு கீரி பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பு அவ்வளவு பாஸ்டா போகுது, கீரி அவ்வளவு பாஸ்டா வரட்டுது சார். 30 வருஷத்துக்கு முன்னாடி சார், புரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய எடிட்டர்ஸ். இப்போ ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும், தெளிவா கட் பண்ணி க்ளோஸ் போயிடலாம். அப்போ அங்கே சார் இது கரெக்டாக க்ளோஸ் போயிருங்க. கேவலப்பட்ட வேலை, சரியாகவே எடுக்காமல் உயிரை வாங்குறாங்க. வெற்றிமாறன் சார் சொன்னார், ஹூ இஸ் பாலுமேந்திரா சார்? அது ஒன் ஆஃப் த எடிட்டர், நாட் அ கேமராமேன். புனே இன்ஸ்டியூட்டில் அவர் கேமராமேன், அவர் ஒரு மிகப்பெரிய எடிட்டர். எடிட்டிங் என் பேரை போடுங்கன்னாரு சார். நான் தானே எடிட்டர், நான் தானே வெட்டினேன், வேலையை பரியாம்பார். புரியுங்களா உங்களுக்கு? மகேந்திரன் சார் தம் அடிப்பார், வெளியே போயிடுவார். வா பிள்ளைக்கு சிசரிங் நடந்துட்டுருக்கு,
உள்ள சிசரிங் நடந்துட்டு வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த முள்ளு மலர்லேருந்து அத்தனை படங்களையும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் நம்ம சொல்லிக் கொடுத்துரு. ஒரு எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியாது. ஸோ எடிட்டர் த மஸ்ட். நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்கல, ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துறாரு. ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க. பேப்பரில் மிட் ஷாட் க்ளோஸ் ஷாட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே, அதுதான் எடிட்டிங். அங்கே வந்துட்டார் எடிட்ரு. இது க்ளோஸு எடிட் மிட்னு கோடு போடுறீங்களே, அதுதான் எடிட்டிங். எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி காலில் விழுகிற புதில் இருக்கு. ஸோ இந்த யூனியன் எடிட்டிங் யூனியன் எல்லாரும் புதுசாக வந்தாங்க. எல்லாரும் சிறப்பாக இருந்தாங்க. இன்றைக்கி பெரிய காம்படிட்டிவ் வேர்ல்டு, மிகப்பெரிய காம்படிட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இதுக்குள்ளே எல்லாரும் ஒத்துமையாக, தோற்றவங்க ஜெயித்தவங்க அதெல்லாம் பாகுபாடு இல்லை. எல்லாரும் நலம் பெற அண்ணன் இருக்கார், செல்லுமணி அண்ணன் இருக்கார். நீங்கள் எது வேணாலும் கேளுங்க. அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்கள் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்ட விட வேண்டும். வாழ்க எடிட்டிங் யூனியன். வணக்கம். இது ஒரு நெகிழ்வான நிகழ்வு. சகோதரன் கோபி கிருஷ்ணா தலைமையில் வெற்றி அடைந்திருக்கிற குழுவிற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவங்கள வாழ்த்துறதை விடவும் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நான் இந்த நிகழ்வுலேயே கலந்துக்கிட்டேன். என்னோட டைரக்டர் செல்வமணி அவர்கள் அவங்க உதவி இயக்குனராக வேலை செஞ்ச அந்த அனுபவத்தெல்லாம் சொன்னார். அது 94க்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுடைய, அதே உதவி இயக்குனராக வேலை செஞ்சவங்களுடைய அனுபவங்கிறது ஒரு பேர் அற்புதமானது. அங்கதான் மூவியலா இருந்தது. அப்பதான் அந்த படத்தொகுப்பு கூடம்ங்கிறது ஒரு குடும்பமா இருந்தது. அப்பதான் நீங்க அந்த நெகட்டிவ் கட்டிங்னு ஒண்ணு நடக்கும். அது பூஜையை போலவே உதவி இயக்குநர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விழாவா நிகழ்வாக இருக்கும். இரவுல அந்த எடிட்டிங்ல தூங்குறது இருக்குல்ல, அந்த பிலிம் ரோலோட அந்த வாசனையோட அந்த நெகட்டிவோட அதை ஒட்டுறதுக்கு பேர் சிமெண்ட்டுமாங்க. முதல் முறையா ஆச்சரியமா இருந்தது. அப்பெல்லாம் அப்படி இருந்து வேலை செஞ்சு, இன்னும் சொல்ல போனா ஒரு இயக்குனர், ஒரு உதவி இயக்குனரா முழுமையா மாறுற இடம், அல்லது அவன் இயக்குனரா ஆகிறதுக்கான நுணுக்கம், அந்த அறிவு, அது அறிமுகமாகிற இடமே எதுன்னா எடிட்டிங் தான். நீங்க லெனின் சார் ஏவிஎம்ல இடிக்கப்படாம இருந்த காலகட்டத்தில், அதுவும் குறிப்பாக 90 காலகட்டங்கள் அல்லது 85க்கு முன்னாடி, அதாவது 95க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மழை போல பிலிமை குமிச்சு வச்சிருப்பாங்க, அல்லது மூட்டை மூட்டையா குமிச்சு வச்சிருப்பாங்க. அது லாரியே ஏத்திட்டு போகும். நீங்க ஒரு படத்துக்கு 14,000 அடி தான், மிஞ்சி போனா 15,000 அடி. ஆனா ஒரு இயக்குனர் 2 லட்சம் அடி 3 லட்சம் அடி எடுத்துட்டு வந்தவங்களா இருக்காங்க. இப்ப எடுக்கிறாங்க. செல்வமணி சார்லாம் அதுல முதன்மையானவர். அப்பவே சொல்லுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு குமிச்சு வச்சத ஒரு யானை போல நிதானமா நின்று தின்னு செரிச்சு ஒரு படைப்புக்கு என்ன தேவையோ அதை அழகியலோட கொண்டு வர ஒரு அற்புதமான கலைஞன், சினிமாவில் கொண்டாடப்பட வேண்டிய கலைஞன்கிறவனே எடிட்டர் தான். ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க, சிங்கமொழி கூட நண்பர் சொன்னாரு, அதாவது ஒரு மேக்கப் மேனுக்கு மேக்கப் தெரிஞ்சா போதும், ஒரு நடிகனுக்கு நடிப்பு தெரியலாம், ஒரு ஒளிப்பதிவாளனுக்கு ஒளிப்பதிவு தெரியலாம், ஒரு இயக்குனருக்கு எல்லாமே தெரியணும். மிக முக்கியமாக எடிட்டிங் தெரியணும். எடிட்டிங் மட்டும் தெரியலன்னா அந்த படம்
அது படமாவே இருக்காது. சரி, அது தெரியாம எடுத்துட்டு வந்தாலும் சரி 2 லட்சம் அடி 5 லட்சம் அடின்னு. ஆனால் ஒரு நல்ல எடிட்டர் கையில மாட்டினாதான் 100% அது வெற்றி படமா இருக்க முடியும். ஒரு படம் வெற்றி படமா ஆகுதுன்னா சொல்லுவாங்க இந்த நடிகனுக்காக ஓடிச்சு, அதெல்லாம் ரேர், சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு இயக்குனர் நல்ல கதை சொன்னாரு, அது குறிப்பிட்ட சதவீதம், நல்லா இயக்கி இருந்தாரு, இவங்களுக்கெல்லாம் பெரிய பேரு சம்பளம் எல்லாம் கூடுது. நடிகன் காரணம் இல்லாமலும் இருக்கலாம், இயக்குனர் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பங்களிப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு எடிட்டர் நல்லபடியா வேலை செஞ்சா மட்டும்தான் ஒரு படம் வெற்றி அடையவே முடியும். ஒரு எடிட்டர் தன்னுடைய வேலையை மிக நேர்த்தியாக செய்யலன்னா தமிழ் சினிமாவில் இந்த படம் வெற்றி படம்னு ஒரு படத்தை கூட சொல்ல முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் குடும்பம், அதாவது தமிழ் திரை குடும்பத்தில் இன்னைக்கு இது ஒரு முக்கியமான குடும்பம், பட தொகுப்பாளர் குடும்பம். அதை நான் நன்றி சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, நான் இலக்கியம் படிச்சிருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம், இயக்குநர்கள்ட்ட வேலை செஞ்சிருக்கலாம். எல்லா இயக்குனர் எந்த இயக்குனரும் மறுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த 90களில் வந்த உதவி இயக்குனராக இயக்குனரான யாருமே மறுக்க மாட்டாங்க. அவங்க டைரக்டர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில சதவீதம் கற்றுருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் லெனின் சார் காதல் நிம்மதினு ஒரு படம் கோ டைரக்டர், அப்புறம் கண்ணெதிரே தோன்றினாள் அந்த படத்தில் கோ டைரக்டர், அதுக்கு அடுத்தது தான் கனவே கிடையாது நான் இயக்குனராக ஆகிறேன், முரளி சிம்ரன் அந்த படம். காதலே நிம்மதியில் ஏவிஎம்ல அந்த எடிட்டிங்ல மூவியலாவில் லெனின் சார் பக்கத்தில் உட்கார்ந்து அவர் மார்க் பண்றதை பார்த்த போதுதான், அதுக்கு முன்னாடி 4-5 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனாலும் அவர் மார்க் பண்ணி இணைச்சு பார்த்ததுக்கு பிறகுதான் ஓ இதுக்காக தான் எடுத்தோம், இதான் இப்படி காட்சியா வந்திருக்கு, இதுக்கு மேலதான் இசை சேருது, இதுக்கப்புறம் அது ஒரு படமாவே வருது, அதுக்கு கைத்தட்டுறாங்க, இந்த அளவு போதும் அப்படிங்கறது எல்லாமே அந்த ரிதமெட்டிக்கா கட் பண்ணது, இது எல்லாமே அங்கதான் கத்துக்கிட்டேன். லெனின் சார் பக்கத்துல நின்று பார்க்கலன்னா இன்னைக்கு 90களில் இது வரைக்கும் இருந்து ஒரு கட்டம் ஒரு பக்கம் போராட்டங்களும் ஒரு பக்கம் படைப்பு, இப்பவும் படையாண்ட மாவீரான்னு என்னுடைய படம் நான் நடிச்சு இயக்கிறேன். இது வரைக்கும் வந்தேன்னா நான் அந்த காதலை நிம்மதியில எடிட்டிங்ல லெனின் சார் பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டது தான் தொடக்கம். டைரக்டர் ஆனதுங்கிறது கண்ணெதிரே தோன்றினால்ல ஒரு காட்சி எடுக்கவே கூடாதுன்றாங்க. டைரக்டர் சொல்றாரு, சிவசக்தி பாண்டியன் சார் சொல்றாரு, நான் ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்ல வேலை செஞ்சாலும் டைரக்டருக்காக பாண்டியன் சார் கிட்ட தான் சண்டை போடுவேன். இன்னைக்கு சாயந்தரத்துல இவன் யூனிட்டை விட்டு போயிடுவான் அப்படிங்கிற அளவுக்குலாம் சண்டை நடக்கும். அப்படி ஒரு காட்சியை வச்சே ஆகணுங்கிறேன். அவர் ஒண்ணு என்னை வெளியே துரத்தணும், இல்லாட்டினா அந்த காட்சியை எடுக்கணும், நாளைக்கு ஷூட்டிங் எடுத்தே ஆகணுங்கிறேன். என்ன நீங்க வெளியே துரத்துருங்க, என்ன எடிட்டிங்ல எடுத்துட்டாங்க, அப்புறம் வெட்டி தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்ததுக்கு அப்புறம் லெனின் சார் ரூம் கண்ணெதிரே தோன்றினால் 200 நாள் ஓடின படம். அப்ப லெனின் சார் மார்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு இவர் ஏதாவது சொல்லுவாரு, இல்லைன்னா சொல்லாம கூட போனா பரவாயில்ல, ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிவிட்டா எடிட்டிங் ரூம்ல இருந்து நம்ம வெளியே போக வேண்டியது இருக்கும். அப்ப சிவசக்தி பாண்டியன் சார் படம்னா பயங்கரமான ஒரு பெரும் பேரு, காதல் கோட்டை அதெல்லாம். அப்ப அப்படி நின்றுட்டு இருக்கேன். லெனின் சார் சொன்னாரு, இந்த படத்திலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் இந்த சீன் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு அப்படி பென்சிலை போட்டார். சிவசக்தி பாண்டியன் சார் என்னை திரும்பி பார்த்தார். அந்த படம் முடிஞ்ச உடனே நான் இயக்குனராக மாறினேன். ஆக சினிமா கத்துக்கிட்டது மட்டும் இல்ல, இயக்குனராக மாறினது மட்டும் இல்ல, இந்த படைப்பின் மூலமா என் சமூகத்துக்கு நிறைய சொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த தொடர் பயணத்துக்கு படத்தொகுப்பு கூடமும் எடிட்டர்களும் தான் காரணமாக இருந்தாங்க. அதனால இந்த குடும்பம் மரியாதைக்குரிய குடும்பமா இருக்கணும். சினிமாவில் தயாரிப்பாளர்கள் இவர்களை மதிக்கணும். இவங்க கொடுத்த அந்த அவர்களுடைய கோரிக்கை எல்லாம் செல்வமணி சார் உட்பட தயாரிப்பாளர்கள் எல்லாரும் அவங்கள கவனத்தோட நம்ம எல்லாரும் பார்த்துக்கணும். ஒரு படத்துக்கு ஒரு நல்ல எடிட்டர் தேவையோ அதுபோல் ஒரு நாட்டுக்கும் ஒரு நல்ல தலைவன் தேவை.
ஈவு இரக்கமில்லாத 2 லட்சம் 3 லட்சம் அடி இருந்தாலும் யார் வெட்டி சிதைச்சி எது தேவையோ அதை கொடுக்குற ஒரு தாய்மை நிலை நிறைஞ்ச ஒரு சர்வாதிகாரம் உள்ள ஒரு கலைஞனால தான் ஒரு படைப்பு உருவாகுது. அதுபோல் ஒரு நாட்டுக்கும் தேவை, அது தமிழ் மண்ணுக்கும் தேவை. வெற்றி பெற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கொச்சியில் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு அங்கே ஓட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டில் இங்கே சென்னையில் வந்தேன். ஸோ இன்னைக்கு இங்கே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பாலா மேனேஜர் அவரு தான் சொன்னேன். லைக் நீங்கள் வாங்க, நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது, ஆண்டர்பிரனராக இருக்கிறீங்க அப்படின்றது. என்னோட ஃபீல்டு இப்போ நான் ஒரு பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணேன், இன்னொரு ஆர்ட் ஸ்டுடியோ 1 இயர் ஆச்சு. ஸோ எங்களுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் நிறைய இருக்கும். பொட்டிக் கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் டைமுக்கு ஒரு எடிட்டர் கிடைக்கலன்னா எவ்வளோ சிக்கலாக இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் வந்து டிலே ஆகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில் வரலைன்னா அது ஒரு எடிட்டர், நல்ல ஒரு டெக்னீஷியன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியன் எடிட்டர்ஸ் அசோசியேஷன் புதுசாக சார்ஜ் எடுத்திருக்கிற பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டான் பாஸ்கோ சார் தெரியும், என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அவர் தான் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார் அப்பப்போ, ஏன்னா ஒரு எடிட்டரோட ஜாப்ன்றது வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர், செகண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடிட்டர் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல எடிட்டரோட கையில் ஒரு படம் வந்தாதான் அது ஆடியன்ஸுக்கு புரியுற மாதிரி எடுத்துட்டு வர முடியும். இப்போ நம்ம வந்து நிறைய ஷூட்டிங்கில் கூட நிறைய ஃபர்ஸ்ட் சீனு, லாஸ்ட் சீனு, அப்புறம் மிடில் சீனு, அப்புறம் சம்மந்தம் இல்லாத சீன் A, சீன் 2, சீன் B கூட 2A, 2B அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருவோம். அப்போது சம்டைம்ஸ் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்னு வந்து எடுக்கும்போது கூட சில கண்டினியூட்டிஸ் எல்லாமே மிஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி டைலாக்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்பாட்டில் ஒன்று சொல்லியிருக்கோம், ஆனால் டப்பிங் தியேட்டரில் வரும்போது சிலது வந்து சிங்காய் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எடிட்டிங் ரூமில் சவுண்ட் என்ஜினியரும் சீஃப் எடிட்டரும் தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நான் இப்போ ஆர்கே செல்வமணி சாரும் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பிசிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும்னா அது எடிட்டர்ஸ் ரூம்ல இருந்தாதான் நமக்கு புரியும். ஒரு சினிமால வந்து இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் உழைச்சிருக்கேன், எவ்வளோ கஷ்டமா ஒரு படம் வெளியில வர்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றது அப்பதான் புரியும். ஸோ எனக்கும் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஆசை. நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஃபிலிம் டெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்காக எந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இங்கே சென்னையில் நான் வரும்போது நான் இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பேசுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் எடிட்டர்ஸ்க்கான ஒரு இன்ஸ்டிடியூட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இப்போ வந்து ஃபாரின் டெக்னாலஜி நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் ஏஐ அண்ட் டிஜிட்டல் டூல் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டெக்னாலஜி சில பேருக்கு ஓல்டு பீப்புள், லைக் ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாருமே வந்து இன்னும் வந்து அப்கிரேட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நியூ டெக்னாலஜி வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஒரு எடிட்டர்ஸ் இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு ஏவிஎம் மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடியோ, ஆல் பேக்கேஜில் ஸ்டூடியோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கான இது எனக்கு தெரியல, அது இது இந்த மேடையில் சொல்கிறதுக்கான ரைட்டு மொமெண்டா அப்படின்னு சொல்லலை. பட் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, எடிட்டர், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து இங்கே வின் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் என்கிட்ட வந்து ரீசெண்டாக ஆதார் படம் நான் பண்ணிட்டு இருக்கும் போது ராம்நாத் சார் சொன்னாங்க, இனியா உங்கள்கிட்ட நான் ஒரு டைரக்டரை எதிர்பார்க்கிறேன், நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. எனக்கு தெரியல அவர் என்னோட உள்ள வந்து என்ன பார்த்துருக்காங்க, என்ன திறமை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பட் சாரோட வேர்ட்ஸ் வந்து கோல்டன் வேர்ட்ஸ் ஆகட்டும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இங்கே வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எடிட்டிங் அசோசியேஷன் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தி புது டீம் வந்திருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், புது டீமுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப எடிட்டிங்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க, இல்லாமல் முடியாது, எடிட்டர்ஸ் இல்லாமல் முடியாது.
ஒரு சிறந்த டைரக்டர் வந்து ஒரு சிறந்த எடிட்டராகவும் இருக்கணும். இல்லைன்னா ஒரு சிறந்த எடிட்டர் வந்து ஒரு டைரக்டரை காப்பாற்றணும். ஒரு படத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஒரு எடிட்டர். ஸோ பெஸ்ட் எடிட்டர் இல்லைன்னா ஒரு பெஸ்ட் படம் வராது. கிளாப் பண்ணுங்க. டைரக்டரோட ஹார்ட்டோட துடிப்பு, ஹார்ட் பீட்டே ஒரு எடிட்டர் தான் நினைக்கிறேன். If the editor is the creator and he is the visionary, அது ஸ்கிரீன்ல கொண்டு வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரணும், ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன, ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு தேவைப்படுது, கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா போர் ஆயிட்டு வெளியில் போயிடுவாங்களா இல்ல அப்படியே உட்கார்ந்து பார்ப்பாங்களான்னு தெரிஞ்சுட்டு இன்ச் பை இன்ச் மெஷர் பண்றது, எவ்வளோ எம்எல், இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட்டாலும் எவ்வளோ எம்எல் நமக்கு கொடுக்கணும், இல்ல இன்னும் கூடி போனா மயக்கம் வந்துடும், இல்லைன்னா நம்ம வந்து விழுந்துடுவோம், இல்லைன்னா மேலேயே போயிடுவோம் இல்லையா? அந்த அந்த எம்எல் கணக்கு இன்ச் பை இன்ச் கட் பண்ணக்கூடிய, இல்ல சொல்லுங்க சார், கரெக்டா நான் சொல்றேன் இல்லையா? எந்த மருந்து இருந்தாலும் ஒரு டாக்டர் கொடுக்கிற மாதிரி ஒரு எடிட்டருக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், எவ்வளோ பிடிக்காது, இதை கொடுத்தா போர் ஆயிடுவாங்களா, ஓடிடுவாங்களா, இல்ல அப்படியே உட்கார்ந்து பார்ப்பாங்களான்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல்டுன்னு சொன்னா சினிமா உலகத்திலேயே ஐ திங்க் இட்ஸ் எடிட்டிங் ஃபர்ஸ்ட். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதி ராஜா சார், த லெஜெண்ட் டைரக்டர் பாரதி ராஜா சாரோட எடிட்டிங் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து எடிட்டிங் ரூம்ல போனா அவர் மாதிரி கட் பண்றது, சாங்ஸை ரெடி பண்றது, அந்த எடிட்டிங் ஸ்டைல் இல்லையா சார்? கரெக்டா தான் சொல்றேன். ஸோ பாரதி ராஜா சாரோட அந்த எடிட்டிங் ஸ்டைல் யாரையும் எந்த டைரக்டரோட படத்தில் மறுபடியும் நம்மளால பார்க்க முடியாது. அவரோட அந்த சாங்ஸோட அந்த கட்டிங் ஸ்டைல், அந்த பிக்சரைசேஷன், அந்த அழகு, அந்த எவ்வளோ ஷார்ட்ஸ் கட் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவர் மாதிரி நான் நினைக்கிறேன். he is an excellent editor, excellent director. So to be a excellent director, I think he should have all the qualities of an editor, and more than that, அதுதான் அவர்தான் வந்து ஒரு ஆடியன்ஸோட ஹார்ட் பீட், ஒரு டைரக்டரோட ஹார்ட் பீட். ஆனாலும் கிளாமரு, ஷோ எல்லாமே எடுத்துட்டு போறது யாரு? ஸ்டார்ஸ், டைரக்டர்ஸ். பணம் யார் எடுத்துட்டு போறது? இப்போ ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல ஆர்டிஸ்ட் உட்காராங்க, டைரக்டர் உட்காராங்க, ப்ரொடியூசர் எங்க உட்காருவாரு. ஆனா எடிட்டர் எப்பவுமே அவர் தான் மெயின். ஆனா எப்பவுமே பேக் சீட்ல உட்காந்துட்டு சந்தோஷமா ஒரு படத்தை ரெடி பண்ணி நமக்கு கையில கொடுத்துட்டு அது ஆடியன்ஸை பார்த்துட்டு ஒரு பேக் ஸ்டேஜா உட்காந்துட்டு சந்தோஷமா ரசிக்கக்கூடிய எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒருத்தர்னா ஒரு எடிட்டர் தான். But he is the main man. He is the main person behind the cinema. ஆனா எப்பவுமே ஒரு சாப்பாடு எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு அம்மா கொடுப்பாங்கல்ல, ஆனாலும் சைட்ல உட்காந்துட்டு எல்லாரும் ரசிச்சு பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்களே ஹாப்பியா, அந்த ஹாப்பினஸோட இருக்கிறது எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு டெக்னீஷியன் சொன்னா ஐ திங்க் இட்ஸ் அன் எடிட்டர். ஸோ இனிமே ஏதாவது ஃபங்க்ஷன், மேடை, சினிமா ஏதாவது இது நடந்த நிகழ்ச்சி நடந்தா முதல்ல எடிட்டரை கூப்பிடுங்க, உட்கார வைங்க, அவரை பாராட்டுங்க. ஹீரோ, ஹீரோயின்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனா பேக் ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு எடிட்டர், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரி கேமராமேன்ஸ், இந்த மாதிரி இந்த டெக்னீஷியன்ஸை முதல்ல நம்ம பாராட்டணும். அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் டு தி நியூ யூனியன். ஐ ஹோப் யூ டூ வண்டர்ஸ். புது ஜெனரேஷனுக்கு உருவாக்குங்க, புதிய டெக்னீஷியன்ஸை கொண்டு வந்துருங்க. அண்ட் ஐ திங்க் வி ஆர் த லாஸ்ட் ஜெனரேஷன் அந்த எடிட்டிங் டேபிள் எல்லாம் பார்த்தது. இப்போ அந்த எடிட்டிங் டேபிள் பிரசாத் லேபோட மியூசியம்ல இருக்கு. என்னோட டாட்டர் எடிட்டிங் கத்துக்கணும்னா சொல்லிட்டு நான் வந்து காமிச்சேன், அந்த மியூசியம் எல்லாமே சுத்தி பார்த்தோம். ஸோ பழைய மஷின்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திஸ் திங். ஐ ஹோப் யூ ஹேவ் அ வண்டர்ஃபுல் ஜர்னி. தேங்க்யூ. 2 மணிக்கு தான் முடிய போகுது, ரெடியா இருங்க. எடிட்டர் யூனியன் ஃபங்க்ஷன் வந்தா கரெக்டாக ஷார்ப்பாக எடிட் பண்ணி பேசணும் இல்லையா? அந்த சென்ஸே இல்லாமல் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. என்னங்கடா சிக்கல் இது? இப்போ அமீர் வந்து எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வந்தார். அதனால நான் ரொம்ப ஷார்ப்பாக, ஒரு டைரக்டர் தான் ஃபர்ஸ்ட் எடிட்டராக இருக்கணும். நான் இது பதில் எல்லாரும் எடிட்டர்களை போடுறாங்க, நான் உங்களை தப்பு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டர்ன்றவன் தான் எடிட்டிங் சென்ஸோட படம் எடுக்கணும்.
அப்படி எடுத்துட்டா எடிட்டருக்கு ஜாஸ்தி வேலை இல்லை. அப்புறம் ஒரு எடிட்டர்ன்றவன் ஒரு கிரியேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கணும். ஒரு கதைன்னா என்ன, இந்த டைரக்டரோட கதையை ஒன்லைனை சீன்ஸை முதல்ல கேட்டுக்கணும். எத்தனை எடிட்டருக்கு கதை தெரியுது? இது நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசினா நான் அப்புறம் யாருமே எடிட் பண்ண முடியாது. ரொம்ப நேரமாக ஆமாம், நீ ஒரு மேட்ரை போட்டியே. நான் முதல்ல திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது செகண்ட் இயரில் எனக்கு மூமேத்தா சார் எனக்கு வாத்தியார், கவிஞர் மூமேத்தா. அவர் நீ என்ன டெய்லியுமா உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை, 300 அடி எடுக்கிறது தான் செகண்ட் இயரில் வேலை. ஒரு 3 தடவை 300 அடி எடுப்போம். அது வரையிலும் வேலையே இல்லை சார். அப்படின்னா வா, நான் இன்னொருத்தர்கிட்ட சேர்த்து விட்றேன்ட்டு கொண்டு போய் எடிட்டர் வெள்ளைச்சாமி சார்கிட்ட சேர்த்து விட்டார். அந்த மனுஷன் ஒரு வாரத்துக்கு 4 படம் எடிட் பண்ணுவார். அவர் தூங்கி நான் பார்த்ததே இல்லை. ஒரு வெத்தலை பாக்க போட்டு அந்த பீடாவை போட்டு அப்படின்ட்டு வெடிய ஓட்டி நிறுத்துவார். அதாவது அந்த ஸ்டீன்பெக் கூட இல்லை, அதுக்கு முன்னாடி அம்மம்மா அந்த கையெல்லாம் பார்த்தீங்களா, அந்த விரலெல்லாம் அப்படியே காப்பு காய்ச்சிரும், அப்படியே மரன்னு இருக்கும். எடிட்டர்ன்றது எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு. இன்னைக்கு விரல் நுனியில் வந்துடுச்சு. அப்போ அவ்வளவு கஷ்டமா இருக்கும்போது எடிட்டர்ஸ் வேர் டேலண்டட். இன்னைக்கு இவ்வளவு ஈஸியா இருக்கும்போது எடிட்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லல, நிறைய பேருக்கு எடிட்டிங் தெரிய மாட்டேங்குது. சும்மா உங்களை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு கூடாது. ஏதோ தேவயானி ஒரு பிட்டை போட்டு அவங்க எடிட்டர் தான் முதல்ல அப்படின்னு சொன்னதுக்கு நான் இல்லை அவங்க அவங்க வீட்டுக்காரர் எவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட்டாரு பாருங்க. அவர் எவ்வளோ பெரிய டைரக்டரு, ஒரு ராஜகுமார்னு எவ்வளோ நல்ல மனிதர். அவரை விட்டுட்டு எடிட்டர் தான் முதல்ல நீங்க மேடை ஏற்றணும். என்னங்க அது? ஐயோ அதெல்லாம் இருக்கு. ஆர்ட்டாவது பீட் ஆகுது ஃபர்ஸ்ட். ஆனா வீட்டுக்காரரை விட்டு கொடுத்துட்டீங்க, அது வேற வழி இல்லை. எங்க ராஜகுமார் வந்துருக்கார? நான் தம்பிக்கு போன்ல பேசிக்கிறேன். அவங்க சொன்னது உண்மையா கரெக்ட் தான். அதாவது டைரக்டர்ன்றது ஹார்ட் மாதிரி, டைரக்டர்ன்றவன் இதயம் மாதிரி. அப்புறம் நம்ம இவர் சொன்னாரு கேமரா யூனியன் இளவர் சோடி போயிட்டார். அவர் பண்ண தப்ப கரெக்ட் பண்ணவன எடிட்டரு, அதனால ஜட்ஜை விட்டுட்டு சீன் ஷாட் எடுத்துட்டாப்லையா. எப்பேற்பட்ட, அதனாலதான் கேமரா மேன் வேலை கிடைக்காம நடிக்க போயிருக்காப்ல. காணாம போட ஜட்ஜை தேடி போன ஆளுக்கு நீதாயா ஜட்ஜுன்னு உட்காந்து வச்சுட்டாங்க இல்ல. ஒரு அநியாயம். ஒரு கேமராமேன் இப்படியா இருப்பா? எங்க அவரு? அடப்பாவி, உன்னுடைய வீக்னஸ் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டிய. இது வேற யூனியன்ல வேலை செக்ரட்டரியா. ஜட்ஜ் இல்லாமையே ஜட்ஜ் வச்சு சீன் எடுத்துட்டு அதெல்லாம் பார்த்து வெக்ஸ் ஆயிட்டேன் நான். இப்ப நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. இவங்க ஒரு பிட்டை போடுறாங்க, அவங்க ஒரு பிட்டை போடுறாங்க. இது எந்த பிட்டு கரெக்டான பிட்டுன்னு கரெக்ட் பண்றது உங்க கையில தான் இருக்கு எடிட்டர்ஸ். இந்த பிட்டுகள் எல்லாம் உங்களுக்கு கதைக்கு உதவாது. ஒரு டைரக்டர்ன்றவன் ஹார்ட் மாதிரி, கேமராமேன்ன்றவன் கண்ணு மாதிரி, எடிட்டிங்ன்றது இவங்க சொன்ன மாதிரி அதுதான் பீட், ஹார்ட் பீட் மாதிரி. ரித்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது ஒரு படத்துல ரித்தம் எங்க கரெக்டா கட் பண்ணுமா அங்க கட் பண்ணாதான் அந்த படத்தோட அந்த சீனோட சீக்வன்ஸோட உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும். சும்மா எடுத்த உடனே 4 அடிக்கு வெட்டி விடுறது எடிட்டிங் அல்ல. அப்புறம் 20 கேமரா, 12 கேமரா, 5 கேமரா, 6 கேமரான்னு ஒரே சீனு, ஒரு 30 ஷாட்ல எடுக்கிற சீனை 300 ஷாட்ல எடுத்துட்டு எடிட்டர் கொடுத்துருது. அவனுக்கு எந்த ஆங்கிள் எதை கட் பண்றதுன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற எடிட்டர்களோட போராட்டம் எனக்கு தெரியும். நானே ஒரு படத்துல ஒரு 2 சீன் நடிச்சேன். ஒரு சீன் ஒரு 3 நாள் எடுத்தாங்க. நான் 3 டைலாக் தான் பேசுறேன். 3 டைலாக் தான். நானு, நாசரு இவங்க எல்லாம் நடிச்சோம். கிட்டத்தட்ட அது ஒரு 30 ஆங்கிள் எடுத்தாங்க.
கடைசியில் ஒரே ஆங்கிள் நான் பேசுகிற ஒரு டைலாக் அவ்வளோதான் பண்ணுவேன். எதுக்குப்பா இவ்வளவு எடுக்கிறீங்க? அதை போட்டு இந்த எடிட்டருக்கு தலையில கட்டி அவன் ஒரு வாரமா பார்ப்பான் அந்த சீன். இது எதை எடுக்கிறது, சிலதை பார்க்கவே மாட்டாங்க. நம்ம கேமராவில் வர கண்டென்ட்டை, டிஜிட்டல் கண்டென்ட்டை அவ்வளவு பார்க்க முடியாது. 2வது நாளே ப்ரொடியூசர் எனக்கு இன்னுமே எடிட் பண்ணல அந்த சீன் எம்பாரு. சரி, எது கிடைக்குதோ அதில் எடிட் பண்ணி போட்டுருவேன். என்னுடைய லுக் ஒரு பக்கம், அவருடைய லுக் ஒரு பக்கம், இப்படி எல்லாம் எடிட்டிங் இருக்குங்க. இதெல்லாம் உணர்ந்துக்கணும். சும்மா நம்ம தான் ஜீனியஸு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாமே புத்திசாலி தான். ஆனால் நீங்கள் மட்டும் புத்திசாலிகளாக இருந்தால் வேலை இருக்காது. உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற டைரக்டரும் புத்திசாலியாக இருக்கணும். அப்போ தான் எடிட்டருக்கு நல்ல பேர் வரும். ஸோ மெயின் மேட்ரு எங்கே? ஹார்ட்டு தான். ஹார்ட் இருந்தால் தான் கரெக்டாக உங்களுக்கு பல்ஸில் கட் பண்ண முடியும். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் இவர் சார் சொன்னார், ஒரு மியூசிக், அதாவது எந்த மாதிரி மியூசிக்கு எப்படி எடிட் பண்ணணுன்றது தெரியணும். இந்த டஸ்ட்பின்ல படுத்தவர்கிட்ட எல்லாம், சாரி என்ன பின் அது, அந்த பின்னு உண்மையிலும் நான் அந்த பின்னுக்கிட்ட ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஏன்னா அந்த ஃபிலிமை கட் பண்ணி உள்ளே போட்டு அந்த துணியே ஒரு மாதிரி கெமிக்கல் வாசம் வரும். அதுக்குள்ளேயே ஒரு மனுஷன் படுத்துருக்காங்க. அந்த கெமிக்கல் வாசம் நான் எடிட்டர் வெளிச்சாமி சார் ரூமில் தான் அதெல்லாம் இல்லை அந்த அந்த ஸ்மெல்லையும் படுத்துட்டு வந்ததுனால தான் இவர் இன்னைக்கு மணக்கிறார் நடிகரார். இன்னைக்கு ஒரு படத்தில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கிட்டு மெயின் ஹீரோவே தள்ளிட்டாங்க. இவரையே பேசிட்டு இருக்காங்க, இவரை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன உருட்டு, அப்பா என்ன ஸ்பீச்சியா, நீ அரசியலுக்கு போயிருக்க வேண்டிய ஆளு, சினிமாவுக்கு வந்துட்ட. நீ அது கூட ட்ரை பண்ணல. வேற ஏதாச்சும் ஒரு பின்னு கிடைச்சா, பொலிட்டிக்கல் பின் கிடைச்சா, ஒரு 4 நாள் படுத்து தூங்குனீங்கன்னா கரெக்ட் ஆயிடுது. அழகா இருந்தது. நான் சொல்றது சும்மா காமெடிக்காக சொல்றேன். பிரமாதமா பேசினாங்க. அதுவும் இது ஒரு பொன்விழா ஆண்டுன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க நம்ம தலைவர் பேசும்போது கோபி கிருஷ்ணா. உண்மையிலுமே பொன்விழா ஆண்டுக்கு உண்டான ஒரு இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக பண்ணுங்க. நிகழ்ச்சியாக பண்ணி அதுக்கு நாங்கள் எங்கள் சப்போர்ட்டெல்லாம் திருப்பி இருக்கு. நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா, அது ஒரு இண்டிவிஜுவல் பில்டிங் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து, அப்புறம் ஏற்கனவே இருந்த அசோக் மேத்தா சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லைன்னெல்லாம் சொல்லாமல் அது அந்த இது விட்டு அவங்களையே ஒரு தலைவராக போட்டு அந்த குழுவுக்கு நீங்கள் தான் தலைவர்னு அவங்ககிட்ட வேலை வாங்குங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய மேட்டர்கள் தெரியும். ஆக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து, செல்வமணி சொன்ன மாதிரி இன்னைக்கு சினிமான்றது ஒரு தனி மனிதன் கைக்கு போயிடுச்சு. அமைப்புகளால் இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது சினிமா. எனிபடி கேன் கிரியேட் எனிதிங். அவன் நானே ஒரு கேமரா வாங்கி, நானே 4 லைட் வாங்கி, நானே 4 பசங்களை ட்ரெயின் பண்ணி கூட்டிகிட்டு போய் படம் எடுக்கலாம். யாராலையும் நிறுத்த முடியாது. அதை மட்டும் உணர்ந்துக்குங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச தொழிலை அப்டேட் பண்ணிக்கங்க. செல்வமணி சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதில் அழகான விஷயம் சொன்னாங்க. இவங்க ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னா இன்ஸ்டியூட் தேவையில்லை, நீங்களே ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுங்க. அப்டேட்டட் டெக்னாலஜிஸ் என்ன அதை தெரிஞ்சவங்க அந்த உங்கள் குழுவிலேயே இருப்பாங்க, உங்கள் குழுவிலேயே இருப்பாங்க. நல்ல டெக்னீஷியன்ஸை வச்சு, ஒரு கேமராமேனையும் கூட வச்சுக்கிட்டு, ஒரு டைரக்டரை கூட வச்சுட்டு, இது எதுக்கு கூட வச்சுக்கிட்டேன்னா தெரியாத டைரக்டர் தெரிஞ்சுக்கிடுவாங்கல்ல, அதுக்காக தான். ஆக நீங்களே ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது மந்த்லி ஒன்ஸ் ஒரு 2 days ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி வச்சு, வாட் இஸ் நியூ இன் எடிட்டிங் அந்த மாதிரி நம்ம கற்றுக்கலாம். நிறைய புக்ஸ் வருது, நிறைய ஃபாரின் இப்போ தான் எல்லாம் நெட்லேயே வருது, எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. டெஃபினட்டாக எனக்கு நான் எடிட்டராக ஒர்க் பண்ணது முதல்ல என்னுடைய படத்தை ஒர்க் பண்ணது ஜி ஜெயச்சந்திரன். அவர் இல்லை இன்னைக்கு. அவருடைய அப்பா கோவிந்தசாமி சார், அவர் ஒரு ஃபைனல் மார்க்கிங்க்கு வருவார், நெகட்டிவ் கட்டிங்க்கு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். எனக்கும் செல்வமணி சாருக்கெல்லாம் அவர் தான் எடிட்டரு. அதுக்கப்புறம் அனில் மல்நாட், அதுக்கப்புறம் பிஎஸ் நாகராஜன் ஒரு தம்பியை சின்ன கவுண்டர் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பெரும்பாலும் அதில் ஒர்க் பண்ணது சுபாஷ் தான். சுபாஷ் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டான். அவன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பான், நைட்லேயும் சரி பகல்லையும் சரி.
அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கண்ணு மூடாமையே போச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். ஏண்டான்னு தூக்கம் கெட்டு அப்படியே கண்ணு மூடவே மாட்டேங்குது சார். உண்மையா அந்த மாதிரி சின்சியரா ஒர்க் பண்ணவங்க பசங்க. நம்ம ஒரு அவரை என் கூட ஒரு படம் எடிட்டரா அவரை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ நானே கொஞ்சம் எடிட்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான். என்னுடைய பாட்டு ஒன்று சொல்கிறேன். முத்துமணி மாலையில் உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டன்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட் பீஸ் வரும். அதுக்கு ஒரு 4 ஷாட்டு ரித்தமில் கட் பண்ணி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழித்து பாலு மகேந்திரா சார் திரும்பி அவர் நான் வரும்போது எனக்கு ஒரு உதவி இங்கே வாங்க அப்படின்னு. என்ன சார் அப்படி நான் கட்டிப்பிடிச்சி என்னையா எடிட்டிங்கன்னு. சார் என்ன சார்ன்னு அந்த சைலண்ட்டுக்கு போட்ட ஷாட்டு பாரு எக்ஸலண்ட் அப்படின்னு என்னை கட்டிப்பிடிச்சு. சார் நான் இல்லை சார், நான் சொன்னேன் இது ஒரு 4 சைலண்ட் கட் பண்ணுங்கடான்னு. பசங்க தான் பண்ணாங்க. நான் பெரிய அறிவாளி கிடையாது. பட் இருந்தாலும் அங்கே ஒரு இயக்குனரை தூக்கி நிறுத்துறது ஒரு எடிட்டர் தான் என்று சொல்லி நீங்கள் என்றும் வாழ்க. இன்று பதவியேற்றிருக்கும் பழனியப்பன், ரவிச்சந்திரன், கோபி கிருஷ்ணா, கௌதமன், சங்கர், கோபாலகிருஷ்ணன், சாபு, ஜோசப், எம் சங்கர் மற்றும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் வாழ்க வளமுடன், மிகச்சிறப்பாக செயல்படுங்கள் என்று கூறி வாழ்த்து சொல்லி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரமாக்கள் அனைவருக்கும் வணக்கம். பதவியேற்புக்காக காத்திருக்கக்கூடிய சகோதரர் கோபி கிருஷ்ணா அவர்கள் தலைவர், பழனியப்பன் அவர்கள் செயலாளர், ரவிச்சந்திரன் அவர்கள் பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வெற்றி விழா உங்களுக்கு கல்யாணம் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ அப்புறம் தான் அந்த பொண்ணோட கோணமே உங்களுக்கு தெரியும். செல்வமணி சார் பயங்கரமா சிரிக்கிறாரு. சார் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும் சார், உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா உங்க யூனியன் பிரச்சனை இல்லாம எங்க யூனியன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். எங்கால எங்க யூனியனே சமாளிக்க முடியல. எல்லாரும் எடிட்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் கடைசியா சொல்றேன். நான் கத்துக்குட்டி 2 படம் தான் பண்ணியிருக்கேன். இதை முதல்ல சொல்லிடுறேன். நிறைய யூனியன் பத்தி தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரங்கநாதன் சார் இருக்காரு. 2 வருஷமா பயங்கர மன உளைச்சல்ல இருக்கோம் நாங்க 2 பேரும். இதே யூனியன் தான். யூனியன்ல நல்லது செய்யறதுல தான் நிறைய பிரச்சனை இருக்கு. கெட்டது செய்யறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நல்லது செய்யறவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதை டக்குன்னு செல்வமணி சாரால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். அமீர் சாரால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் அந்த தலைவலி கொஞ்ச நாள் இருந்தது. ரங்கநாதன் சாருக்கு புரியும். அந்த யூனியன்ல இருந்த அத்தனை பேருக்குமே அது புரியும். கோபி சார் மற்றும் இங்க இருக்க ஜெயிச்சிருக்க எல்லா டீமுக்கும் நான் ஏதோ பயமுறுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். விஷயம் என்னன்னா, நான் ஒரு யூனியனுடைய செக்ரட்டரி, சின்னத்திரை நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி. எங்களுடைய சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் பிரச்சனைகளை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையா இருக்கும். சமீபத்தில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரஸ்ல எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய சகோதரர் சகோதரி ஒரே நாள்ல இறந்து போயிட்டாங்க இல்லையா. அந்த நாள் ஒரு 3-4 மாசம் அது என்ன பண்றதுன்னே தெரியல. எதுவுமே புரியல. அது இதை எப்படி சரி பண்ணி கொண்டு போறதுன்னு தெரியல. குடும்பத்தை எப்படி சரி பண்ணி கொண்டு போகணும்னு தெரியல. அந்த 4 மாசம் நடிக்கிற டேட்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியல. யாரை பார்த்தாலும் பிடிக்கல, உலகமே பிடிக்கல. அப்படி ஒரு கண்டிஷன். பொதுக்குழு வந்துருச்சு. பொதுக்குழுல கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும். 4 மாசம் எங்க போனீங்க, 4 மாசம் எங்க போனீங்க, நீங்க தகுதியே கிடையாது, நீங்க செக்ரட்டரியே கிடையாது அப்படின்னாங்க. சோ இதுதான் இங்க பிரச்சனை. என்ன பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. நகூர் ஃபேஸ் பண்ண போறீங்க இதெல்லாம். ஆனா அதையும் மீறி யாரு பேசுறதையும் கேட்காம நீங்க உழைக்க போறீங்கல்ல, இதுதான் கடைசியா நிற்கும். இந்த தலைவருக்கும் சரி, செக்ரட்டரிக்கும் சரி, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. உங்க மேல நிறைய தூற்றுவார்கள், நிறைய உங்களை பயங்கரமா அவமானப்படுத்துவார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப சமீபத்தில் யூடியூப்ல நான் பயங்கர ஃபேமஸ். என்னை பத்தி பேசிட்டே இருக்காங்க முன்னாள் தலைவர்கள்லாம். என்னை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கீழே 2000 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது. அவ்வளவு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு. எதுக்கு ஜெயிக்க வச்சாங்க? நீங்க சரியில்லைன்றதுனால ஜெயிக்க வச்சாங்க. அதானே உண்மை. இல்ல பெட்டரா பண்ணுவீங்கிறதுக்காக ஜெயிக்க வச்சிருப்பாங்க. யூனியன்ல இருக்க அத்தனை பேருக்கும் அது மட்டும்தான் நடந்திருக்கும். மற்றபடி பர்சனலா இதுல எதுவுமே கிடையாது. எல்லாருமே பிஸி. இப்போ ஆயுதம் பயங்கர பிஸி. இப்ப ஆக்டர் என்ன பண்ணுவாரு? இப்போ தலைவர் நீங்க இல்ல, தலைவர் நீங்க இல்லைன்னா எங்க இருந்தாலும் வேலை தானே செய்ய போறோம்.
ஆனால் அந்த தூற்றுதல் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். இது வரைக்கும் யாரும் சங்கத்தை பற்றி இது பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எடிட்டர்ஸ் பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரியான என்ன தூற்றுதல்கள் இருந்தாலும், உங்கள் மேலே எவ்வளோ பழிகள் சொன்னாலும், அது சொன்னாலும் இல்லை சொல்லுவாங்க, அத்தனையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்களை நம்பி ஓட்டு போட்ட உங்கள் எடிட்டர்ஸ் அத்தனை பேருக்கும் உண்மையாக இருங்க, உழைங்க, நல்ல பேர் வாங்க அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய படங்கள் பண்ண ஜாம்பவான்கள் எடிட்டர்ஸ் பற்றி சொன்னாங்க. நான் 2-3 வார்த்தை. ஃபர்ஸ்ட் படம் வந்து பெரிய சிக்கல் எனக்கு, ஏன்னா நான் யார்ட்டும் ஒர்க் பண்ணல, என்னை காப்பாற்றி விட்டது எடிட்டர் தான், ப்ராமிஸ். அதே நேரத்தில் 2வது படம் ஒரு எடிட்டர்கிட்ட போனேன், தெரில ஏதோ அவருக்கு படம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், கட் பண்ணல, அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதே ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இன்னொரு எடிட்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், நான் படம் பார்த்துட்டு உங்களை ஒரு 2 நாள் கழிச்சு கூப்பிட்றேன், இல்லை சம்டைம்ஸ் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா 7 நாள் கழிச்சு ஃபோன் வரும் அப்படின்னாரு. நல்ல வேலை 7 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வந்தது, படம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். கட் பண்ணிட்டு ஃபுல்லாக படத்தை அவர் ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டு என்னை கூப்பிட்டாரு. நான் போய் பார்த்தேன், அது நான் எடுத்த படமாவே இல்லை, ரொம்ப அழகான படமாக இருந்தது. அப்போதான் நான் நினைச்சேன், நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் போல இருக்கு எடிட்டர்ஸுக்கு அப்படின்னு. இந்த மேடையில் எடிட்டர்ஸ்க்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்றேன். என்ன மாதிரி நிறைய கனவுகளோட உதவி இயக்குனராக நம்ம ஒர்க் பண்ணல, சும்மா ஜஸ்ட் ஒர்க் பண்ணதோட சரி, பார்த்ததோட சரி, நம்ம டைரக்டா நம்ம கருத்துக்களை வந்து சொல்லிடணும்னு ஆசைப்பட்டு டைரக்ட் ஆகிட்டோம். மற்றபடி டெக்னிக்கலாக நமக்கு சவுண்ட் கிடையாது, நமக்கு தெரியாது, ஆக்சுவலாக ஒத்துக்கணும். அந்த டெக்னிக்கலாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறத என் எடிட்டர் சொல்லவே இல்லை. இல்லை, நீங்க உணர்வு ரீதியாக நல்ல டைரக்டர், டெக்னிக்கலா நீங்க சவுண்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது, நீங்க 2 படம் பண்ண கத்துப்பீங்க, பட் உணர்வு ரீதியா நீங்க ரொம்ப நல்ல டைரக்டர், பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம்னு சொல்லி அந்த படத்தை தேத்தி கொண்டு வந்தது இப்ப சமீபத்து சார் படத்தோட எடிட்டர். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், சுல்மணி சார், உதயகுமார் சார், அமீர் அவர்கள், இனியா நண்பர்கள், புலி, பாலசேகர், டக்குன்னு மேடையில் வந்து உட்காந்துருக்கப்ப நமக்கு தெரிஞ்சவங்க பேரே டக்குன்னு போயிடும், அது ஒரு பெரிய. சுபாஷ் அவர்கள், அசோக் மேத்தா அவர்கள் மற்றும் அத்தனை பேருக்கும் என் முதுக்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கோபி வந்து எனக்கு வந்து அசிஸ்டண்ட் எடிட்டராக இருக்கும்போது எனக்கு பழக்கம். என்னோட தீபாவளி படத்தில் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார். அப்போ இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் படிச்சுக்கிட்டு பார்ட் டைமாக வந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அவருக்கு வந்து இந்த போகாதே சாங் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அது விட்டனா பாருன்னு சொல்லி அந்த பாட்டு இன்றைக்கும் வந்துச்சுன்னா எனக்கு கோபியோட ஞாபகம் தான் வரும். ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப முழுமையாக ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. எடிட்டரோட அனுமதி தான் பண்ணார் அவர், ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் அறிமுகப்படுத்தினார் அவரை. அப்புறம் எனக்கு மனம்புத்தி பறவையில் வந்து நான் திரும்ப கோபியை கூப்பிட்டேன். நான் வேறு ஜோனல் போகிறேன், ஒரு காமெடி. கோபியும் வந்து அப்போ புதுசு ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு, வழக்கு என்ன ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அப்போ நான் வேறு ஜோனல் போகும்போது இது எப்படா இது காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டில் போவேன். அந்த இன்ஸ்டியூட்லேருந்து நிறைய பொம்பளை பிள்ளைங்க, அப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த உட்காந்துக்கிட்டு விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துட்டு. ஸோ அப்போ எனக்கு அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது, ஸோ இந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ரசிகனாக அந்த படத்தை, அது வந்து ஒரு எடிட்டராக அங்கே உட்காந்து பண்ண மாட்டார் கோபி. ஸோ ஒரு ரசிகனாக உட்காந்து பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து தேசிங்கராஜா பண்ணும்போது இன்னும் மெச்சூர் ஆகிட்டார். நான் நாளைக்கு வாரம் கட்டிங்க அப்படின்னா நைட்டே முடிச்சு வச்சுருவார், காலையில் போனால் எனக்கு போட்டு காமிப்பார். ஸோ அது உச்சத்துக்கு போச்சு. இப்போ யுத்த சத்தம்ங்கிற ஒரு படம் வந்து பண்ணார். நான் சில விஷயம் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அந்த படத்தோட அவுட்புட் பார்த்து இது வந்து ஏன்னா ஒரு ஒரு எடிட்டரோட பெஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருந்தாரு. பார்த்துட்டு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அந்த படம் காமெடி படம் எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு டைரக்டரோட ஒரு இது இல்லாமல் பண்ண முடியாது. ஏன்னா அது என்ன வரும்னு டைரக்டருக்கே தெரியாது.
ஸோ அது காமெடியன்ஸோட கையில் தான் இருக்கும் அந்த விஷயங்கள் எப்பொழுதுமே. அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த எடிட்டர். என்னென்ன பல பரிணாமங்கள் உருவாக்கிட்டே இருப்பார் கோபி. திடீர்னு பார்த்தா தயாரிப்பாளர் விடுவார், அப்புறம் டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படிம்பாரு. ஸோ இது ஏதோ ஒழுங்காக இப்போ வந்து, ஆனால் வெரி குட் எடிட்டர். இவர் எப்படி தயாரிப்பாளராக பண்ணார் அப்படிங்கிறது விட ஒரு எப்படி டைரக்ஷன் பண்ணுவார்லாம் எனக்கு தெரியாது. பட் நல்ல எடிட்டர், ஒரு அற்புதமான எடிட்டர். ஒரு சரியான இடத்துல போய் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஒரு இப்போ நான் சொன்னோம்னா சொல்லலாம், குருவி தலையில் பணங்காய வச்ச மாதிரி தான் வச்சுருக்காங்க கோபி. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் மிக அற்புதமான மனிதர்கள் இந்த போஸ்டிங்கில் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. சீனியர்ஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்குங்க. அப்போ தான் வந்து உங்களால் அற்புதமாக அடுத்த கட்டத்துக்கு உங்களால் கொண்டுட்டு போக முடியும். இந்த எடிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து 2 பேர் எடிட்டர் இருப்பாங்க. ஒரு படத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு டைரக்டருக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஒரு எடிட்டர் தேவை. அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் வந்து ஒரு மிக முக்கியமான எடிட்டர் இருப்பார் ஒரு படத்துக்கு. ஏன்னா அவர் ப்ராப்பராக இருந்தாருன்னா எடிட்டரோட வேலை ஒரு 90% கம்மியாகி போயிடும். ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். நானே வந்து நிறைய படம் பண்ணியிருந்தா கூட ஒரு 3 படங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டரால் வந்து எந்த விதமான ஒரு டச்சும், எடிட்டரோட டச்சும் பெருசாக வைக்க முடியாமல் அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுன்னா என்னுடைய துல்லாத மனமும் துல்லும், மனங்குத்தி பறவை, வேலை நின்று வெள்ளைக்காரன். மிச்ச படங்கள் எல்லாமே வந்து எடிட்டரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்து பண்ண வேண்டியிருக்கும். அந்த வகையில் வந்து ஒரு மறைந்த நண்பர் ஒருத்தரை பற்றி நான் பேசி ஆகணும். கிஷோர் அப்படிங்கிற ஒரு எடிட்டர். எனக்கு வெள்ளைக்காரர் துறை அப்படிங்கிற அந்த படம் பண்ணி கொடுத்தார் அவர். கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார் தான் அதுக்கு ப்ரொடியூசர். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் படம் போட்டு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் குப்பையாக இருக்குது. பட் வழக்கம் போல் என்னோடய ரைட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. எடிட்டர் மாத்திரம் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு. அப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் கோபத்தில் நிறைய திட்டுவேன் நான், ரைட்டர்ஸ் எல்லாம் திட்டிட்டு இது விளங்காத அந்த படம். ஏன்னா படம் தப்பாக இருக்குங்கிறத வந்து மொத கை தூக்கி சொல்கிறது நானாக தான் இருப்பேன். எந்த படம் பண்ணாலும் இது விளங்காது, இது ஓடாதா. ஏன்னா 4 பேர் தேட்டரில் பார்த்து திட்டும்போது அதை விட நம்மளே திட்டலாம் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிறது இறைவன் நம்ம கண்ணுக்கு காட்ட மாட்டான். சில நேரத்தில் சூப்பராக இருக்குன்னே அவங்க சொல்லும்போது நம்ம காலை ஓகேன்னு மண்டே ஆட்டிட்டு போயிடுவோம். அது இருக்கக்கூடாது. நம்ம படத்துக்கு நம்ம தான் முதல் கிரிட்டிக்காக இருக்கணும். அது எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் கேவலமாக இருக்குது, குப்பையாக இருக்குன்னு சொல்லணும்னா சொல்லிட்டு போயிடணும். அந்த மாதிரி குப்பையாக இருக்குது செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு போயினேன். கிஷோர் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் கிஷோர் கூப்பிட்டு சொன்னார், சார் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு. இதெல்லாம் ப்ராப்ளம், சரி பண்ணுங்கள், ரெடி பண்ணுங்கள், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு போனேன். என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ வழக்கம் போல் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருப்போம், ஒரு டென்ஷனில் படம் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டபால் டிபின் மாற்றி ஒரு ஆக்ஷனை போட்டு அதை போட்டு நமக்கு எளிமையாக வரக்கூடியது ஆக்ஷன் அது இது அந்த இதை போட்டு பண்ணி ஒரு செகண்ட் ஹாஃபை முடிச்சு இப்படி வந்தால் இது போதும், இந்த போதுமானது இருந்தால் போதும், இந்த செகண்ட் ஹாஃப் தப்பிச்சிடும், இப்படி பண்ணிடலாம் கிஷோர் அப்படின்னா. 2 நிமிஷம் யோசிச்சார். அப்புறம் தனியாக என்னை கூட்டிகிட்டு வந்தார். சார் நீங்கள் வாங்க, இது 3வது படம் காமெடியில் பண்ணுறது நான். சார் நீங்கள் பண்ணியிருக்க படங்கள் எல்லாமே நான் பார்த்தேன். எதை நோக்கி போகும், என்ன ஆகும், எப்படி முடியும் அப்படின்னு தெரியாது. ரொம்ப அழகாக ஒரு காமெடியை ரொம்ப எளிமையாக சொல்லிடுறீங்க. இப்போ திடீர்னு இதுக்கு வில்லன் வர்றான், நம்பியார் வர்ற மாதிரி கத்தி சண்டை இதெல்லாம் போட்டு ஒரு செகண்ட் ஹாஃப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பதஷ்டம் ஆகிட்டீங்க சார். நீங்கள் அமைதியாக இருங்க, கூலாக இருங்க, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத உட்காந்து யோசிங்க, உங்களால் இந்த படத்தை மிகச்சிறப்பாக செகண்ட் ஹாஃப் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 2 நாள் கழித்து திரும்ப எடிட்டிங் ரூம் போனேன். வாங்க, அவர் தான் கூப்பிட்டுருந்தார், கிஷோர் கூப்பிட்டுருந்தாரு. கூப்பிட்டுட்டு சார் இப்போ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலன்ட்டீங்க சார், எது பிடிக்கலன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னார். நான் பிடிக்காத விஷயங்களெல்லாம் சொன்னேன், தூக்கி வெளியில் வச்சிட்டார். இப்போ 2:10 இருந்த படம் 1 மணி நேரத்துக்கு வந்துடுச்சு படம். இன்னும் 1 மணி நேரம் நான் ஷூட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பிடிக்கலையா சார், இப்போ பண்ணுங்க சார் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் பண்ணேன். அது நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாச்சு. அந்த தயாரிப்பில் நல்ல விஷயமா எனக்கு உதவி செஞ்சார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. ஸோ அந்த வகையில் இந்த கிஷோர் அப்படிங்கிறது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு எடிட்டர். இன்னைக்கு அவர் இல்லை. அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒருத்தரும்
ஒரு வாழ்வியலில் நமக்கு ஒருத்தரும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு அது ரொம்ப எனக்கு ஒரு பெரிய எடிட்டிங் சைடு வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பன் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 25% கற்றுக்கிட்டு இப்போ ஓரளவுக்கு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக எடிட்டிங் பண்ண முடியும். இந்த படத்துலையும் பிரச்சனை வந்தது, இப்போ திரும்ப அதை ரெடி பண்ணி இப்போ திரும்ப கரெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ வெற்றிமாறன்லாம் சொல்கிற மாதிரி ஸோ எடிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எடிட்டரோட கையில் தான் நம்ம வந்து கடைசியாக போய் நிற்கிறோம். ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த படம் வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. வாழ்த்துக்கள், வெற்றி பெற்ற அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமானம் உண்டாகட்டும். ரொம்ப நேரம் எடுத்துக்கல, சீக்கிரம் முடிச்சிடறேன் நான். ஏன்னா மணி இப்போ 9:10 ஆயிடுச்சு. ஒரு குடும்ப விழா போல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த புதிய நிர்வாகிகளுடைய பதவியேற்பு அல்லது பொன்விழா இந்த நிகழ்ச்சியில் மிக கலகலப்பாக இருந்தது. ஒரு இசை வெளியீட்டு விழா கூட இந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்காது. அந்த அளவுக்கு மேடையில் பேசி அத்தனை பேரும் சுவாரஸ்யமாக பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இது ஒரு சங்க விழாவாக இருந்தாலும் எதற்காக எடிட்டிங் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்னால் அப்படி ஒரு வாய்ப்பு மேடையில் அமையவும் இல்லை, இனிமேலும் அமையுமான்னு தெரியலை. அதனால் ஒவ்வொரு இயக்குநர்களும் தங்களோட எடிட்டரோட தனக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இயக்குனருக்கு நிறைய எல்லாரும் சொன்னது தான். அது என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து ஒரு இயக்குனருக்கு எடிட்டிங் சென்ஸ் வேணும் அப்படின்றது அது மறுக்க முடியாத உண்மை தான். எடிட்டிங் சென்ஸ் மட்டும் இல்லை, எல்லா சென்ஸும் வேணும். மியூசிக் சென்ஸ் வேணும், ஃபோட்டோகிராஃபி சென்ஸ் வேணும், எல்லாமே வேணும். ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறது வேணும், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது எல்லா சென்ஸும் வேணும். ஆனால் ஒரு எடிட்டருக்கு, ஒரு டைரக்டருக்கான சென்ஸ் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இவங்களுக்கு எல்லா சென்ஸும் வேணும். ஆனால் ஒரு டைரக்டரோட பார்வையில் ஒரு எடிட்டர் இருந்தால் தான் ஒரு சிறந்த படம் உருவாக முடியும். ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் என்ன கற்பனையில் எவ்வளோ செலவு பண்ணி சிறந்த படத்தை எடுக்கிறேன்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த படம் தேருமா தேராதான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது எடிட்டர் தான். எடிட்டிங் ரூம் போனோடனே அவர் தெரிஞ்சிடும். ஆனால் பல எடிட்டர்கள் அதை சொல்கிறதில்ல, அதுதான் பிரச்சனை. அதை டைரக்டருக்கு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே அதை சரி செஞ்சிட முடியும். இப்போது எழில் சொன்னது போல் பல எடிட்டர்கள் நமக்கு எதுக்கு, இங்கே முடிச்சிட்டோமாக்கா அடுத்த மீட்ரு இன்னொரு இடத்துல இருக்குது, அங்கே போகலாம், அதை பார்க்கலாம். இது சொன்னால் வேற இவன் நம்ம அடுத்த எடிட்டர் வேறு மாற்றிடுவான், இது எதுக்கு சொல்லணும்? ஏன்னா என்னோடய எடிட்டரோடலாம் நான் போராடுவேன், முன்னாடி உட்காந்துருப்பேன். அகமது தான் இப்போ எனக்கு கடைசியாக 4 படம் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஐயோ ஏதாவது வாயை திறந்து பேசியா நல்லா இவ்வளோதான். உண்மையிலே சொல்கிறேன் நான். மானிட்டருக்கு பக்கத்தில் வேறு உட்காந்துருப்பான். பின்னா உனக்கு அது பிடிச்சிருக்கா ஏதாவது சொல்லியா? நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு. ஓ நல்லா இருக்குன்னு சொல்லியா? நல்லா தான் இருக்குன்ற அப்படின்னா இருக்குது சார், நான் பார்த்துட்டு சொல்கிறேனேம்மா. இவ்வளோ நேரம் நீ தானேயா பார்த்த இதை அப்படின்னா, முழுசாக பார்த்துட்டு சொல்கிறேன் சார். ஓ முழுசாக பார்த்துட்டு ஆடியன்ஸ் தான் யார் சொல்லணும், நீ முதல்லையே சொல்லணும் அப்படின்னு. உண்மையிலே ஒரு 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 இயக்குனர் வந்து தன்னுடைய காதலியை பார்ப்பது, தனி அறையில் உட்காந்து காதலி கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த சந்தோஷம் எடிட்டிங் ரூமில் தான் கிடைக்கும் ஒரு டைரக்டர். நான் அதை உணர்ந்திருக்கேன். இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டு டைரக்டர்ஸு, இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய விவாதம் நடக்கும். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம், ஒரு நல்ல கதை இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படம் உருவாவது எடிட்டிங் ரூமில் தான்னு நான் நம்புகிறேன். என் படங்கள் அப்படி தான் உருவாக்குறேன் நான். ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும் நல்ல படம் உருவாயிடாது. ஒரு எடிட்டிங் ரூமில் தான் ஒரு நல்ல படம் உருவாகுது. 13 வெர்ஷன் பண்ணேன் நான் பருத்தி வீரன். 13 வெர்ஷன் பண்ணி ஒரு வெர்ஷனை ஃபைனல் பண்ணேன். அப்போது ஒரு எடிட்டரோட உழைப்பு கூடவே இருந்து பண்ணுற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா. பல நேரங்கள் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டு வாங்குவாங்க, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதிக சண்டை வர்றது எடிட்டரோட தான். அப்படி தான் நடக்கும். ஆனால் அதை தாண்டி படத்துக்கு தான் உண்மையாக இருக்கணும். நீங்கள் டைரக்டருக்கு உண்மையாக இருக்கிறதோ அது தேவையில்லை. அந்த படத்துக்கு எடுத்துகிட்டு வந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு படம், அந்த படம் ஒரு புதுமுகத்தை வச்சு எடுத்தாங்க. அந்த படத்தை எடுத்துகிட்டு ஒரு 2 ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்த உடனே எடிட்ரு படம் பார்த்துட்டு, அந்த எடிட்டர் இங்கே இருக்கார், இந்த அரங்கத்தில் இருக்கார், அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, சார் இது தேராது சார் இது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு,
ஆனால் அது தேடுற படம் தான். இவர் முடிவு பண்ணிட்டார் அது தேராதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாதியிலேருந்தே விலகிட்டார். நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படி ஒரு இளையராஜா இந்த படம் தேராதுன்னு நினச்சிருந்தா ஒரு முதல் மரியாதை வந்திருக்காரு. பஞ்சு சார் அப்படி நினச்சிருந்தாருன்னா அபூர்வ அவர்களை திரும்ப ரீஷூட் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க. ஒரு பாஷாவாக உருவாயிருக்காது. அப்போ படம் தேருதா தேரலன்றது இல்லை, நீங்க அதை தேத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. நல்லா எடுத்துட்டு டைரக்டரே நல்லா எடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் நீங்க எதுக்கு? அதனால சுமாரான படத்தையும் சூப்பரா படம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எடிட்டருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்போ அந்த எடிட்டர் இந்த அரங்கத்தில் இருக்காரு, அவர் தன்னுடைய தவறை திருத்திக்கணும். உங்களுடைய எஃபர்ட் எவ்வளவு இருக்கோ அதை போடுங்க, அதை போட்டு அதை சிறப்பாக கொண்டு வந்து கொடுங்க. அதுதான் ஒரு எடிட்டர் ஒரு படத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன். மற்றபடி சங்க விழா இது. இந்த சங்கத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு போஸ் வெங்கட் சொன்னார் எல்லாரும். இந்த சங்கங்களில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இந்த நிர்வாகம் சரியில்லை. அதை முதல்ல தொடங்கும் போது எப்படி தொடங்குவாங்கன்னா, இந்த நிர்வாகி சரியில்லை சார், அப்படி தப்பு பண்ணுறாரு சார், இப்படி தப்பு பண்ணுறாரு சார், சங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது சார், உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சார், இதெல்லாம் சொல்லி ஏற்றி விடுவான் 10 பேர். அவனுக்கு வேறு வேலையே இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் யார் லைம் லைட்டில் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்லுவான். அப்படி தான் எங்களெல்லாம் இழுத்து கொண்டு வந்து விட்டாங்க. அந்த செந்தில் படம் ஒரு படத்தில் காமெடி, ஒரு பிள்ளையை காப்பாற்றுவார் ஒரு படம், பழைய படம், அது என்ன படம்னு எனக்கு நினைவு இல்லை. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிடுவாங்க, கிணத்துக்குள்ளே புள்ள விழுந்துடும். செந்தில் மட்டும் கடைசியில் கூச்சி காப்பாற்றுவார், எல்லாரும் கை கொடுப்பாங்க. அதெல்லாம் சரி, என்னை யாரா தள்ளி விட்டதுன்னு கேட்பார். அந்த மாதிரி என்னையெல்லாம் சங்கத்துக்குள்ளே அப்படி தான் தள்ளி விட்டாங்க. செல்வமணி என்ன பண்ணுறாருன்னு தெரியுமா, அவர் என்ன இப்படி இருக்காருன்னு தெரியுமா, அவர் பாவம். நான் உடனே இவரை எதிர்க்கிறதுக்கு ஏதோ குருட்சேத்திர போகிற மாதிரி இறங்கி வந்து நின்று, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குமுதம் ஆனந்தவுடன் எல்லா தலைமையும் பாரதி ராஜாவை எதிர்த்து நிற்கும் அமீர் அப்படின்னு. இவர்கிட்ட போய் அவன் பாரதி ராஜா இடத்த பிடிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு. பாரதி ராஜா இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுனா முடிக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ஒரு படைப்புகளை பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. சங்கத்தில் பிடிச்சி நான் என்ன செய்ய? இப்படி எத்தையாவது ஒரு கொம்பு செய்ய விட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, இது என்னடா தேவையில்லாத வேலையை நம்மளை கொண்டு வந்து தள்ளி விட்டாங்க. ஒழுங்காக படம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு இங்கே வந்து உட்காந்தா போஸ் வெங்கட் சொன்னார்ல, அவர் வீட்டில் வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கூட தெரியல. ஆனால் அது குறித்து 4 மாதமாக எங்கே போனேன்னு கேள்வி கேட்டாங்கன்னு. எனக்கெல்லாம் ஒருத்தன் வந்து என் மேலே உள்ள கோபத்தில் இயக்குனர் சங்கத்தில் இருக்கும் பொழுது இப்போ சமீபத்தில் நடந்த பிரச்சனை மாதிரி தான் அப்போவே தாலிபான் தீவிரவாதிகளுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குன்னு ஒரு போஸ்ட் ஓட்டிட்டு போயிட்டாங்க. இவன் இந்த செயற்குழு உறுப்பினருக்கு இவன் தேர்ந்தெடுக்கலன்றதுக்காக என்னைய கொண்டு போய் தாலிபான் தீவிரவாதத்தை கொண்டு சேர்த்துட்டான். ஐயோ, ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும், அதாவது கௌரவமான, நான்லாம் அண்ணாந்து பார்த்த இயக்குனர்கள் ஆர்வி உதயகுமார் சார், செல்வமணி அண்ணன் 2 பேருமே பெரிய படைப்புகளை படைச்சு தொடர் வெற்றி. உதயகுமார் சார்லாம் தொடர் வெற்றி. செல்வமணி அண்ணன் உச்சத்தில் இருக்கார், பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்துருக்காரு. இங்கே ஒருத்தன் வந்திருப்பான் 75 வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து, அவன் ஊரில் வேற பிரச்சனை என்னென்னா, அவன் ஒரு கேபிள் டிவி நடத்தி அதில் காசை சீட்டிங் பண்ணி எங்கே போகிறோன்னு தெரியாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் கார்டை வாங்கிட்டு இங்கே வந்து ஒளிஞ்சு உட்காந்துருப்பான். அவன் உட்காந்துட்டு இந்த 2 பேரையும் கேள்வி கேட்பான். பாருங்க, இந்த அவமானத்தெல்லாம் தாங்கணும்னா ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அது ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரியே இருக்கும். அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமை இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா எல்லாருனாலையும் அதை சமாளிச்சிட முடியாது. முதல்ல உங்களை அவமானப்படுத்துவாங்க. அப்படி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசி வரைக்கும் நடிகர் சங்கம் போகாமல் இருந்தது காரணமே இதுதான். யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்பான், என்னென்னமோ கேட்பான். அதனால் இந்த சண்டை இருக்கு இல்லையா, இது இல்லை இப்போ முக்கியம். தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு. நீங்கள் சங்கங்களுக்கு போயிட்டீங்க, நீங்கள் இந்த சங்கத்தை காப்பாற்றுறது, அன்னை 23 சங்கத்தை காப்பாற்றுறேன்னு. தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. நான்லாம் இன்றைக்கி தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்திருப்பாருன்னு அழைப்புதலில் பார்த்தேன். வந்திருந்தாருன்னா அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். வெப்சைட் தலைவர் இருக்கார், இயக்குனர் சங்க தலைவர் இருக்கார், தயாரிப்பாளர் சங்க தலைவர். அவர் வரலனாலும் இந்த செய்தியை கொண்டு போய் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. வருஷத்துக்கு 365 நாள். ஆனால் தமிழ் படம் ப்ரொடக்ஷனு 250 படம் ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த லாஜிக் எங்கேயாவது எடுப்படுதா பாருங்களேன். 1.5 நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கணக்கில். எப்படி சார் படம் பார்ப்பான் அவன் வீட்டில் ஏற்கனவே டிவியில் படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ஒரு 25 OTT பிளாட்ஃபார்ம் இருக்குது. உட்கார்ந்த இடத்துல படம் பார்க்குறான். இதை தாண்டி ஒரு தேட்டருக்கு வந்து அவன் படம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?
அதனால தான் வரமாட்டான்னு தெரிஞ்சு தான் எல்லாருமே பேன் இண்டியா மூவியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் கல்கி ரிலீஸு நல்லா இருக்குது. இங்கேருந்து டிசம்பர் வரைக்கும் 7 பெரிய படம் இருக்குது. எல்லாமே 500 கோடி 600 கோடி 1000 கோடின்னு. இதுக்கு இடையில எந்த சின்ன படத்துக்கும் உங்களுக்கு தேட்டர் தரப்போகிறாங்க? முதல்ல அதை யோசிங்க. படம் எடுக்கணுமா வேணாமான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். 250 படம் ஏன் தயாரிக்கணும்? அப்போ உண்மையிலே தயாரிக்கிறதுக்கான தேவை இங்கே இருக்கா? அதை விவாதிக்கணும். அப்புறம் சொன்னது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கையில் சினிமா போயிடுச்சு. நான்லாம் இன்னும் 2 வருஷம்தான் பார்த்துட்ருப்பேன். நான் இங்கே ரொம்ப செட் ஆகலைன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே பாரதி ராஜா சார் சொன்னார், அவர்னால் இப்போ செய்ய முடியலை. நான் போய் செஞ்சிருவேன். மதுரையில் உட்காந்து அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ஆட்களை வச்சு எடுத்துக்கிட்டு நான் இதை இங்கே உங்ககிட்ட பெப்சி தலைவர் வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். சரி பண்ண முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாலும் தேட்டர் கிடையாதுங்க. தேட்டரில் ரெகுலர் ஷோ கொடுக்கல. ஒரு காலகட்டத்தில் 7-8 தேட்டருக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மதுரைனா இந்த தேட்டரு சினிப்பிரியா சிந்தாமணி இப்படின்னு ரிலீஸ் ஆகும். சனி ஞாயிறுனா மற்ற நாட்களில் 3 ஷோ, சனி ஞாயிறு 4 ஷோன்றது சின்ன பிள்ளை கூட தெரியும். இப்போ எந்த தேட்டரில் எந்த படம் எப்போ ஓடுதுன்னு தெரில, எந்த ஷோ கொடுக்குறாங்கன்னு தெரியலை. தெரியாமல் எப்படி படம் பார்க்க முடியும்? ஒருத்தன் காலையில் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பான், அவளை மதியம் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பான். 7:30 மணி ஷோ ஒன்று தாங்க இருக்குன்றாங்க ஒரு தேட்டரில். ஸோ அப்போ ரெகுலர் ஷோஸு படங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் கோடிகளை கொட்டி எடுக்கிற படங்களுக்கு ரெகுலர் ஷோஸ் கிடைக்காம அந்த படம் எடுத்தான்னா எடுக்கிறேன்னா என்ன? அதுக்கு அந்த காசை வச்சுருந்தா இப்போ நான் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்திருக்கேன். பேசாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு புதுசாக கார் வாங்கிட்டு சந்தோஷமாக ஊர் பூரா சுற்றிக்கிட்டே தெரியலாம். இது இதுக்கு இப்போ ரிலீஸுக்கு 1 கோடி ரூபாய் வேணும். ஒரு படத்தை நீங்கள் திரும்ப தேட்டருக்கு கொண்டு வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டா ரிலீஸுக்கு கியூபுக்கு பணம் கட்டி, கியூப்லாம் அண்ணனுக்கு தெரியும். முதல்ல அவங்க தொடங்கும் போது எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நின்று அப்படியா ஒரு 2 கொடுங்களேன், 3 கொடுங்களேன், 4 பிரிண்ட் கொடுங்களேன். நீங்கள் 50 அப்போல்லாம் 65 பிரிண்ட் 70 பிரிண்ட் போட்டுக்கிற ஃபிலிமில் நீங்கள் ஒரு 5 மட்டும் கியூப் கொடுங்களேன்னு கேட்டுக்கிருந்தவங்க இன்றைக்கி மோனோபோலி ஆகி உட்காந்துருக்காங்க. அவங்கள போய் கேள்வி கேட்கணுன்னா கேள்வி கேட்க முடியாது. 2 வாரம் 3 வாரத்துக்கு மொத்தமாகவே நீங்கள் பணம் கட்டிடணும். ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே போய் இப்போ கியூப் முதலாளி ஆகிட்டாங்க. நான் பெப்சி தலைவராக இருக்கும்பொழுது இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதே எப்படி என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தாங்களோ கியூபு, அதே கியூபுக்கிட்ட நான் திரும்ப போகும்போது, நான் பெப்சி தலைவராக இருக்கும்போது போகும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெளியில் அப்படின்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு தான் சொன்னேன். நான் இந்த மோனோபோலி சிஸ்டம்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது, நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க, இந்த ஆஃபீஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படி ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளாக அவங்க கையில் சினிமா மாட்டியிருக்கு. அதிலிருந்து சினிமாவை காப்பாற்றணும். சினிமாவை காப்பாற்றினா தான் எடிட்டர் உங்களுக்கு வேலை. அதில் தான் நீங்கள் 2 பிரிவாக இருக்கீங்க. அதில் தான் ஒவ்வொரு சங்கங்களையும் 2 பிரிவாக இருக்கீங்க. முதல்ல சினிமா இருந்தால் தானே நம்ம இருக்க முடியும். அப்போ சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அடுத்த தளத்துக்கு போயிருக்கு. அதனால் இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது. அதில் நடப்பில் படம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு காலத்தில் தனியாக இருந்தாங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸ்னு எங்கே இருக்காங்க? 10 ஹீரோ இருந்தால் 10 ஹீரோவும் ப்ரொடியூசர், 10 டைரக்டர் இருந்தால் 10 டைரக்டரும் ப்ரொடியூசர். அப்போ இவங்க தான் இப்போ படத்தை உருவாக்குறாங்க. அப்போ இவங்களோட உட்காந்து இந்த சினிமாவை எப்படி எடுக்கிறது, இது உண்மையிலே மார்க்கெட்டிங் இருக்கா? ஓடிடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஓடிடியில் எந்த படம் வாங்குறதில்ல. நீ தேட்டருக்கு போயிட்டு வந்துட்டான், தேட்டருக்கு வந்தால் இங்கே ஸ்க்ரீன் கிடையாது. அப்போ இன்னும் ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணணும். 1 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு பணம் ரிட்டர்ன் வருமானா உறுதியாக தெரியலை. சரி, தேட்டருக்கு போன எல்லா படத்தையும் ஓடிடியில் வாங்குறாங்களான்னா அதுவும் கிடையாது. அப்போ இதை உட்கார்ந்து நீங்கள் வரைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அத்தனை பேருக்கு இருக்குது. அதனால் இதில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, பழைய நிர்வாகிகள் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்ந்து சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோருக்கும் அது செய்தியாக போய் சேர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். அது இயக்குனர் சங்க தலைவர்கிட்டையும் பெப்சி தலைவர்கிட்டையும் இங்கே வராமல் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்க தலைவர்கிட்டையும் கோரிக்கையாக வச்சு விடைபெறுகிறேன். இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் வெளியே போகணுன்னு ஒரு சின்ன வேலை இருந்ததால் நான் முதல்ல பேசுகிறேன்னு கேட்டுட்டு வந்து பேசுகிறேன். எடிட்டிங் வந்து ஒரு ஃபில்ம் டைரக்டருக்கு வந்து எடிட்டர் அண்ட் எடிட்டிங் ரூம் வந்து ஒரு ஃபில்ம் டைரக்டருக்கு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ரொம்ப இன்டிமேட்டான ஒரு ஸ்பேஸ். நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அங்கே தான்.
எடிட்டரோட ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அண்டு சினிமாவில் நான் பார்க்குறது எப்படின்னா, நம்ம என்ன தப்பு வேணால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பண்ணலாம், எடிட்டிங்கில் வந்து கரெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து என்ன மாதிரி ஸ்டைலில் படம் எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த எடிட்டிங் ரூம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம படம்லாம் வந்தே சேராது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கும். அண்ட் அதுக்கு காரணம் வந்து நான் வந்து 2 எக்ஸ்ட்ராடினரி எக்ஸப்ஷனல் எடிட்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணது தான். பாலுமகேந்திரா சார், அவர் எடிட்டிங் யூனியனில் மெம்பராக இருந்திருக்காரு. அவர் நான் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது அவர் நிறைய பேர் வந்து அவருடைய சினிமாட்டோகிராஃபி பற்றி பேசுவாங்க, அவருடைய ரைட்டிங் பற்றி பேசுவாங்க, அவரோட டைரக்ஷன் பற்றி பேசுவாங்க. பட் நான் அவரை பக்கத்தில் இருந்து பார்த்ததில் அவர் மாதிரி அவருடைய அத்தனை ஸ்கில் செட்ஸ்லையும் அவருடைய எடிட்டிங் எபிலிட்டி, அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு எடிட்டராக ஒரு தலைசிறந்த எடிட்டர். அவருடைய அந்த சென்ஸ், எடிட்டிங் சென்ஸ், அந்த ரிதம், அவருடைய படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ரிதம் இருக்கும். அவரோட ஒர்க் பண்ண எல்லா உதவியாளர்களுக்குமே வந்து அந்த எடிட்டிங் சென்ஸ் கொஞ்சம் இருக்கும். அண்ட் எடிட்டிங்கை கற்றுக்கிற அந்த ஒரு பேஷனும் இருக்கும். நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணதுன்னா வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது, கதிர் சாரோட ஒர்க் பண்ணும்போது விஜயன் சார் எடிட் பண்ணாங்க கதிர் சாரோட படங்கள். அப்போ அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு அங்கே நிறைய அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸோட ஒரு பழக்கம் இருக்கும். அண்ட் அங்கே ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு, இன்றைக்கி அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸாக இன்றைக்கி இருக்கிற சில எடிட்டர்ஸ்க்கே கூட அது தெரியாமல் இருக்கும். அந்த ஒரு ஃப்ரேமாக கட் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுட்டு, இந்த 3வது ரேலு அந்த சீன் அந்த ஃப்ரேம் எடுனா ஒரு 4 ஃப்ரேம் எடுத்துகிட்டு வந்து திரும்ப சேர்க்கறது, ஒட்டுறது, அந்த மேனுவலாக பார்க்கும்போது ஒரு 4 ஃப்ரேம் ட்ரிம் பண்ணுறதுன்றது இவ்வளோ பெருசு இருக்கும் 4 ஃப்ரேமு. அப்போ 4 ஃப்ரேம் குறைச்சா இவ்வளோ லெங்க்த்து குறையுன்றது வந்து நம்ம ஃபிசிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த அனுபவங்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து நம்மளை ஒரு ஃபில்ம் மேக்கராக கம்ப்ளீட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் எனக்கு எப்போதுமே முதல் படத்துலேருந்து என்னோடய எடிட்டர்ஸ் வந்து என் கூடவே இருந்து என்னுடைய படங்களை வந்து உருவாக்குறாங்க. நான் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா, நம்ம பேப்பரில் ஒன்று எழுதிடுறோம், அதை கொண்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொலைச்சிடுறோம். அது நம்ம ஒன்று எழுதியிருப்போம், என்னவோ ஒன்று எடுத்திருப்போம், திரும்ப இந்த பேப்பரில் எழுதி ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொலைச்சதை கண்டுபிடிக்கிற இடம் தான் எடிட்டிங் டேபிள். இங்கே வந்து எதையாவது கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்குவோம். அப்படி தான் இருக்கும். அதை ரொம்ப திறம்பட எனக்கு செஞ்சு கொடுக்குற என்னுடைய எடிட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் படம் வந்து விஜயன் சார் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கிஷோர் பண்ணார், அப்புறம் வெங்கடேஷ் பண்ணார், இப்போ ராமர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயம், நான் ஒர்க் பண்ண எல்லா எடிட்டர்ஸுக்குமே ஒரு விஷயம் நான் நிறைய பார்க்குறது என்னென்னா, அந்த கமிட்மெண்ட், டெடிகேஷன். ஒரு ப்ராஜெக்ட்னா அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு கடைசி வரைக்கும் போராடுறது இருக்கு இல்லையா. ஒருத்தர் ஒரு மாதிரி. விஜயன் சார் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார், கதிர் சாரோட ஒர்க் பண்ண எல்லாம் ஆர்டர் எல்லாம் பண்ணிடுவார். கடைசி அந்த ட்ரிம்மிங் அப்போ ஸ்டீன் பேக் அப்படி ஓட்டி டக்கு அங்கே நிறுத்திட்டு திருப்பி ஓட்டுவார், திருப்பி ரிவர்ஸ் பண்ணி அங்கே ஓட்டி அங்கே நிறுத்துவார். 3ஆவது கேட்பார், இதுக்கு மேலே வேணுமா அப்படின்வார். கதிர் சார் உங்களுக்கு வேணாம்லாம் எடுத்துடலாம் சார், வேணாம் அப்படின்வார். ஸோ அது அந்த இடத்துல அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அது ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது. கிஷோர் அவரும் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்கும். அவரும் அதை சொல்லிகிட்டே இருப்பார், இது சார் இது சரியாக வரல சார். ராம் வந்து சொல்லவே வேணாம், ராம் செட் ஆகிற வரைக்கும் சார் இல்லை சார் இது சரியா இல்லை சார் இது வேணாம் சார், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் சார், குறைக்கலாமா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்து நம்முடைய கான்ஷியன்ஸ் மாதிரி, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் வந்து கான்ஷியன்ஸ் மாதிரி, டெவில்ஸ் அட்வொகேட்னு சொல்கிற மாதிரி தொடர்ந்து நம்மளை கேள்வி கேட்டு நம்மளை வந்து சரியான இடத்துக்கு நகர்த்த வேலையை செய்யக்கூடிய எடிட்டர்ஸ். அந்த யூனியன் அதனுடைய ஒரு புது பிளட் உள்ளே வந்திருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் இதில் வந்து இந்த இடத்துல என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும், நான் இருக்கணும்னு விருப்பப்பட்டு வந்தேன். அண்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஒர்க் பண்ண யூனியனுடைய அந்த தலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த யூனியனுடைய தலைமையும் ஒன்றா சேர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவங்க சொன்ன சில 2-3 விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தது, அது எல்லாத்தையுமே நடைமுறைப்படுத்த முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி. விரைந்து வழிகிற ஒரு நிகழ்ச்சியாக நடக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
உங்களுக்கெல்லாம் எடிட்டிங் யூனியன் வந்து யூனியன், எனக்கு பக்கத்து வீடு. இந்த தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு பிந்தைய கணிப்பு அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை எலெக்ஷன் நாங்கள் திங்கக்கிழமை வரை மொத்த பேர் மாறி ஆளே இல்லை. என்னடா அண்ணா இல்லை இல்லை மாறியாச்சு. இதே அது இது எப்படி நடந்தது? சரி ஓகே, இது ஒரு யூனியனில் இதெல்லாம் நடக்கும். உமாசங்கர் பாபு சார், அசோக்குமார் சார், நீங்கள்லாம் இங்கே வந்திருந்தது ஒரு பண்பாட்டை வந்து ஒரு தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இங்கே செல்வமணி சாரை வந்து ஒரு பெரிய முதிர்ந்த ஆள் ஆக்கிட்டாங்க. எல்லா யூனியன் சண்டை போட்டு சமாதானப்படுத்தி ஒரு வழி ஆயிட்டாரு. அது மாதிரி இல்லாமல் ஒரு இணக்கமான சூழ்நிலை. இது என்ன நம்ம என்ன பெரிய இந்த பதவியாது அப்படி இல்லை. இது கமிட்மெண்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். உள்ள பின்னாடி நெருப்பு எரிய விட்டு ஆளாலும் கேள்வி கேட்டு பதில் சொல்றதுக்குள்ள ஆயுசு முடிஞ்சிடும். அது வேற. அதனால ரொம்ப ஒரு துடிப்போட எல்லாரும் செயல்படுறீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாகவும் சினிமாவோட கடைசி நிமிஷத்துல நம்மளுடைய தொழிலாளர்களுக்கான பணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட யூனியனாக இருந்தது. இப்போ அப்படி உடஞ்சி கிடஞ்சி எங்கெங்கயோ ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. முதல்ல ஒருங்கிணைங்க. தொலைக்காட்சியில் ஆன்லைன் எடிட்டிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய 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 பிரில்லியன் ஜாப். ஆன்லைன் எடிட்டிங்கிறது ஒரு பெரிய ஜாப். அது அவங்களோட எல்லாம் ஏற்கனவே அசோக் மாதா சார், உமாசங்கர் பாபு சார் இருக்கும்போதும் செல்வமணி சார் இருக்கும்போது பேசணும். அதெல்லாம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா ஒருங்கிணைக்கலைன்னா இது ரொம்ப சிக்கலாயிடும் போல இருக்கு. சிக்கல்னா ஊதியம் வராமல் போயிடும், வேற என்ன சிக்கல் வரப்போகுது. அதனால இது ஒருங்கிணைந்து செயல்படணும். இது ரொம்ப முக்கியமான வேலை. நான் கேமராமேனாக இருக்கும்போது எப்போவாது தான் கேமரா கிடைக்கிறது வாய்ப்பு கிடைக்கும். அசோசியேட் கேமரா இருக்கும்போது வாகினி ஸ்டுடியோவில் ஒரு கோர்ட்டு செட்டு, பின்னாடி நீதிபதி இருக்கணும், வழக்கறிஞர் வந்து கணவன் நீதிபதி அவர்கள் பேசிட்டு வரணும். நான் ஜட்ஜு வரல, அவர் வரலன்றனால மொத்த பேர் உட்காந்துருக்காங்களே, சரி அதை அவாய்ட் பண்ணி எடுத்துடலாமேன்ட்டு ஒரு கம்போசிஷனில் ஜட்ஜை அவாய்ட் பண்ணி ட்ராலி போட்டு எடுத்துகிட்டே வந்தவன் மறந்துட்டு திரும்பி என்ன பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஜட்ஜி எம்டியாக உட்காந்துருக்காரு, இங்கே வக்கீல் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. விட்டுட்டேன். கணவன் நீதிபதி அவர்கள் என்ன நீதிபதி ஃபேமில் இல்லை, ஆனால் வக்கீல் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஷாட் ஓகே ஆகி லேபுக்கு ரஷ் பார்க்க போகிறேன். பின்னாடி காணா, ஜட்ஜை காணா, ஒரு வக்கீல் போயிடும். செத்தாண்டா என் எது காணா, எல்லாம் இருந்துருச்சாங்க. டக்குன்னு அப்படியே பாசிட்டிவ் தூக்கிட்டு நேராக லெனின் சார் ரூம் ஏவிஎம்லேருந்து ஓடி வந்து உள்ள பதறணும். என்னப்பா என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார், கொண்டா போடு டக் கட் டக்குன்னு ஒரு க்ளோஸ் போட்டு சர்ற போ. ஓ என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் ஜெமினி லேபில் இருந்து ஏவிஎம் வரக்குள்ளற நான் செத்து போயிட்டேன். ஏன்னா போச்சு வாழ்க்கை. ஏன்னா பின்னாடி நீதிபதியை காணா ஹோம்ஒர்க்கில் எடுத்துட்டு டேக் ஓகேன்றீங்க. ஏன்னா என்னை கேட்க மாட்டாங்களே. அவ்வளோ பெரிய ஒரு ஆபத் பாந்தம் அனாரிச்சிய டிபார்ட்மெண்ட் இது. இது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நல்லா வளரணும். ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாமே ஒரு சமரசத்தோட ஒரு ஆரோக்கியமான நட்புணர்வோடு வளரணும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. யூனியன் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு கூட்டத்தோட, அதாவது டைரக்டர்ஸ் யூனியன் கூட பதவியேற்புக்கு இவ்வளோ டைரக்டர்ஸ் வந்ததில்லை. டைரக்டர்ஸ் யூனியன் வந்திருக்காங்கன்னா அது புதிய ரத்தம் வந்து வந்திருக்கு. அது ஒரு வகையில் வந்து சிறப்பு தான். புதிய ரத்தம் வர்றதுங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். தமிழ் திரைப்படத்துறையில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் இணைந்து சுமூகமாக பணியாற்றினால் மட்டும்தான் சங்கங்கள் இன்னும் சிறப்பாக இருக்க முடியும். அதை வந்து மிக சிறப்பாக உணர்ந்து புதிய நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றணும். நான் சொல்லும்போது சொன்னாங்க எவ்வளோ கஷ்டம்னு. கஷ்டம் ஒன்றும் இல்லை. இருக்கிற எல்லாரையும் வந்து ஒன்றிணைக்கிறதுங்கிறது, ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கிறதுங்கிறது ரொம்ப உண்மையிலே கஷ்டமான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் வந்து மணி சார் பேசும்போது சொன்னார், படைப்பாளிகள் ஆரம்பித்து அதை வந்து எந்த ஃபெஃப்சியை எடுத்து போராடினாரோ அந்த ஃபெஃப்சியை காப்பாற்ற வேண்டிய இடத்துல வந்து உட்காந்துருக்காருன்னு. அன்னைக்கு நான் செய்த செயலும் இன்னைக்கு நான் செய்து கொண்டிருக்க செயலும் ரெண்டும் ஒன்று தான். வேறு வேறு ஃபார்மேட்டில் இருக்குது. எந்த நோக்கத்துக்காக வந்து படைப்பாளி ஆரம்பிக்கப்பட்டதோ, அதாவது படைப்பாளிகளோட சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது, என்ன மாதிரியான திரைப்படங்களை எடுக்கணுங்கிறது படைப்பாற்றல் இல்லாத மற்ற யாரும் வந்து டிசைட் பண்ணக்கூடாது. அப்படி பாலுமகேந்திரா வெற்றிமாறன் சொன்னாங்க. பாலுமகேந்திரா சாரில் ஆரம்பித்த பிரச்சனை தான் அது. ஒரு எடிட்டராக, ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் வந்தது தான். அன்னைக்கு இது மாதிரியான எப்பவுமே இன்னைக்கு இந்த பதவி புதிய ரத்தம் வந்திருக்கு இல்லையா, அது எப்படிங்கிறது யோசிச்சுக்கணும். ஏன்னா நான் பதவிக்கு வந்த பிறகு இந்த சங்கங்கள் நடத்தும் போது நாங்கள் எல்லாருமே வந்து யாரும் சங்கத்தில் வந்து எலெக்ஷன் நின்று இப்போ எங்கள் தலைவராகவோ பொருளாளரோ ஆகிறதுக்காக வந்தவங்க இல்லை. நான் டைரக்டராகவும் வந்தேன், அவர் எடிட்டராக வந்தார், ஒரு கேமராமேனாக வந்தார். தவிர சங்கத்தை காப்பாற்றுக்காக நாங்கள் வரல. வந்த பிறகு சிச்சுவேஷன்ஸ் மாறும்போது நம்ம ஓய்வு நேரங்களில் இந்த சங்கத்துக்கு பணியாற்றான்னு வரும். அது மாதிரி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சங்கங்களில் நிர்வாகியாக வர்றதே ஆபத்துங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. அது அப்போ அந்த நேரத்தில் இருந்தது. அது என்னென்னா அதிகாரம் செலுத்துவதற்கான ஒரு அமைப்பாக இருந்தது. இப்போ நான் வந்து
ஃபெஃப்சிக்கு தலைவர் ஆன பிறகு ஒரு யூனியனும் ஒரு சங்கத்தையும் நேரடியாக அழைச்சி எந்த அராஜகத்தால் இல்லை எந்த மீறுதலால் யாரெல்லாம் நமக்கு எதிரியாகிறாங்க யாரோ ஒருத்தர் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அது மொத்தமாக ஃபெஃப்சி அராஜகம் இல்லை டைரக்டர்ஸ் யூனியன் அராஜகம் இல்லை ஃபைட்டர்ஸ் யூனியன் அராஜகம் அது மாதிரி மாறிடுது. அப்போ இந்த சுய ஒழுக்கத்தை முதல்ல நம்ம கடைபிடிக்கணும். படப்பிடிப்புகளில் சுய ஒழுக்கம் இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் வன்முறையோ இல்லை தன் பணப்போக்கின போக்குலேயே செயல்படக்கூடாதுங்கிறது முதல்ல அது செயல்படுத்தி என்ன நோக்கத்துக்காக நான் படைப்பாளியை நாங்கள் ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்தை இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திரைப்படத்துறையில் இருக்கிற ஃபெஃப்சி இதில் இருக்கிற எல்லா சங்கங்களும் சுய ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர படப்பிடிப்பை நிறுத்துவது, படப்பிடிப்பில் தகராறு பண்ணுறது, இது மாதிரி எந்த விதமான பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு இந்த கடந்த 5 வருடங்களாக போராடி 7 வருடங்களில் போராடி கடந்த 3 வருடங்களாக அந்த பிரச்சனை சுமூகமாக இருந்துகிட்டு. இப்போ எந்த விதமான பிரச்சனையும் தயாரிப்பாளர்களுக்கோ இல்லை திரைப்படத்துறையை சேர்ந்த தொழிலாளர்களுக்கோ இல்லாத ஒரு சூழ்நிலை. இது உருவாக்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. தினமும் அவர்களுக்கு நிர்வாகிகளை அழைச்சி நிர்வாகிகளை பேசி நம்ம எப்படி இருக்கணும், என்ன மாதிரியா இருக்கணும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் முன்னாடிங்கிறது நமக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இன்றைக்கி எப்போ டிஜிட்டல் யுகம் மாறிச்சோ அப்போ யார் வேணாலும் படம் பண்ணலாம், யார் வேணாலும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிய வச்சு நம்ம இன்னைக்கு தொழில்துறையில் நம்ம மட்டும்தான் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ். நம்மளை மாதிரி டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் உள்ளவங்க வெளியே இல்லை. அதனால நம்ம இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய ஒழுக்கத்தையும் தொழில் வளத்தையும் எல்லா சங்கங்களுக்கும் நாங்கள் பண்ணணுங்கிறதுல சொல்லிகிட்டு இருக்கோம். அதை சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இதில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்து நான் இல்லைன்னு சொல்லலை. அதுபோல் இப்போ மணி சார் சொல்லும்போது இவர் வெற்றிமாறனும் யார் பேசினா முன்னாடி இளவரசன் பேசும்போது சொன்ன விஷயம்னா உண்மையில நல்ல விஷயம் என்னன்னா, பொதுவாக ஒரு பதவி ஏற்புனா தோல்வி அடைஞ்சவங்க அந்த பதவிக்கு வரமாட்டாங்க, பதவி ஏற்பு கூட வரமாட்டாங்க. அவ்வளோ ரைவல்ரி இருக்கும். ஆனால் இந்த சங்கத்தில் உண்மையாகவே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, உமாசங்கர் பாபுவும் அசோக் மேத்தாவும் இங்கே இந்த பதவி ஏற்றுக்கு அவங்க உட்காந்து இந்த மேடையில் இருக்காங்கன்னா இந்த மாற்றத்தை உருவாக்கியது நான் தான். அதுதான் எனக்கு சந்தோஷம். வெற்றி தோல்வி இதெல்லாம் விஷயம் இல்லை. புதுசாக வந்திருக்காங்க. இதே மாற்றம் எங்கள் யூனியனில் நடந்தது. இப்போ அமீர் சேரன் இவங்கெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக வரணும்னு நினச்சாங்க. ஆனால் இதை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உடனே அசோக் மேத்தா கூப்பிட்டு சொல்லுவேன், வித்ரா பண்ணி. ஏன்னா இன்னைக்கு மேடையில் இவ்வளோ டைரக்டருக்கு காரணமே வெற்றி பெற்ற எல்லா எடிட்டர்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்காங்க. அவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா டைரக்டர்ஸும் கனெக்ஷன் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கொண்டு இன்னைக்கு அவங்க டைரக்டர் உட்கார வச்சுட்டாங்க. அப்போது யங் பிளட் வரும்போது நீங்கள் கூட வித்ரா பண்ணியிருக்கலாம்னு கூட நான் சொல்லியிருப்பேன். நிச்சயமாக எலெக்ஷன் நடந்தும் தெரியாது. பெரும்பாலும் நடக்கிற மாதிரி அவங்க யூனியன் ஒரு சாஃப்டான யூனியன், வெளியே இது வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு தான் இவ்வளோ பேர், இவ்வளோ கேமராஸோ இவ்வளோ பேர் அரங்க நிறைஞ்சிருக்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்ச முதல் முறை. முதல்ல ஒரு 3 ரோல் மட்டும்தான் ஆள் இருப்பாங்க. அது ஃபெஃப்சி சங்க நிர்வாகிகளாக இருப்பாங்க. வந்தவொடனே மாலை போட்டு போகிறவங்க இருப்பாங்களே தவிர எடிட்டர்ஸ் யூனியன்லேருந்து வந்தவங்க ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மனம் நிறைந்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்துருக்கீங்க. கோபி சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல தொடக்கம் இதுவாகிடும். அப்போ இந்த தொடக்கம் அவங்களுடைய எண்ணம் இந்த 50 வருஷத்தில் யாரெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பழைய ஆட்களை நினைவு கூர்ந்து பழைய நிர்வாகிகளை மேடையில் உட்கார வச்சு இவங்க பதவி ஏற்கிற விஷயம் உண்மையிலேயே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மேடையில் இன்னும் 2 இதுக்கு வர்றதுக்கு காரணம் நான் முதல்ல பி கந்தசாமி அவங்ககிட்ட தான் எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அங்கே வரும்போது ஆர் சுந்தரராஜன் சார், மணிவண்ணன் சார் இவங்களாம் அங்கே அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு விஜயவாகினியில் ஒரு 20 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 20-15 எடிட்டிங் ரூம் ஒரே இடத்துல இருக்கும். எல்லா டைரக்டர்ஸும் அங்கே தான் வருவாங்க. இப்போ எல்லாருமே பார்த்து கே ரங்கராஜிலேருந்து பாரதி ராஜா சார்லேருந்து அன்னைக்கு இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் பெரும்பாலும் 80% அங்கே தான் இருப்பாங்க. அவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்து அதுக்கப்புறம் மணிவண்ணன் உதவியாளராக இருக்கும்போது நான் முதலாக அசிஸ்டன்ட் டைரக்டருங்கிற இடத்துக்கு போனது இப்போ கௌதம் சாரோட ரூமுக்கு தான் நான் எங்கே இருக்காங்க கௌதம் சார் ரூமுக்கு தான் எடிட்டிங் அசிஸ்டண்டாக போனேன். அப்போல்லாம் என்னென்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படின்னா நித்திய இது என்னது பூர்ணகன் நித்திய கண்ணு பூர்ண ஆயுசுங்கிற மாதிரி எந்த நேரம் ஒன்றாலும் யார் வேணாலும் வேலையிலேருந்து எடுத்துடலாம். சாப்பாடு கூட அவங்க போட்டால் சாப்பிடலாம். அந்த மாதிரி நிலையில் பெரும்பாலும் மணிவண்ணன் சார் அசிஸ்டண்ட் ஒரு 10-11 பேர் இருப்பாங்க. தயாரிப்பாளர் ஒரு 3 பேர் மட்டும் தான் எடிட்டிங் வரணும்னு சொல்லுவார்.
ஆனால் கௌதம் சார் என்ன பண்ணுவார், அவருக்கு அன்றைக்கி ராமநாராயண் கம்பெனி ஒர்க் பண்ணிருக்கோம், 4-5 கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் வந்து அங்கே வரும்போது எல்லா ஸ்டாண்டர்டுமே வர வச்சு அங்கே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு யாராக இருந்தாலும் அங்கே வந்து சாப்பிட்லாம். எப்படி ராஜாபுரத்தில் வந்து விஜயகாந்த் சார் ஆஃபீஸ் போனால் சாப்பிடலாம் நிலைமை இருந்ததோ, அது மாதிரி கௌதம் சார் ஆஃபீஸில் வந்து நாங்கள் மணிவண்ணன் அசிஸ்டன்ட் யார் போனாலும் எப்போ போனாலும் சாப்பிட்லாங்கிற ஒரு அப்போ வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து டைரக்டர் எடிட்டர்ஸோட ஒரு அட்டாச்மெண்ட்டு. அது மாதிரி வெற்றிமாறன் சொல்றது கூட அவரோட ஸ்டைல் என்னோட ஸ்டைல் கூட அதுதான். வந்து நான் ஒரு கதையை வந்து என்னுடைய ஒரு ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணும்போது அதை மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. அவங்களால அந்த மாற்றம் இப்போ நிகழ்ந்த மாற்றம் வந்து 20-30 வருஷம் கழிச்சு நிகழ்ந்த மாற்றம் நான் வரும்போது நான் நினைக்கிறத மற்றவங்களுக்கு சொன்னேன். அங்கே போய் மேனேஜர் சொல்லுவார், இவெல்லாம் என்னப்பா டைரக்டர் இவன் வந்து தண்ணி கஷ்டம் இருக்கும்போது இவெல்லாம் ரோடு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு வந்து வண்டியாக தண்ணி ஊற்றுறானுங்க அப்படின்னு. மற்றவங்க பாட்டிலாக தண்ணி அடிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் வண்டியாக ரோட்டில் தண்ணி ஊற்றிட்டு தான் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக போயிடுச்சு. நம்ம வந்து இன்னொரு பேர் சொன்னோம், சார் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு நினச்சேன். அதாவது வந்து என்னென்னா நைட் எஃபெக்டில் ராஜாஜி ஹாலில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஷார்ட் வேணும். அதுக்கு வந்து அந்த லைட் பண்ணால் ப்ரௌன் அண்ட் ஒயிட்டாக தான் வருது தவிர பிளாக் அண்ட் ஒயிட்டாக வரல. ப்ளீச் அவுட் ஆனால் ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுது. அப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு என்ன பண்ணோம், அந்த ஸ்டெப்ஸோட முனையில் மட்டும் வந்து ஒரு ஒயிட் வாஷ் சுண்ணாம்பு வச்ச இது பண்ணால் லைட் பண்ணும்போது இது ஒயிட்டு அது பிளாக் அண்ட் எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நான் வந்து ஆர்ட் டைரக்டர்கிட்ட சொல்லி, சார் கொஞ்சம் இது மட்டும் வந்து நைட் ஷூட்டிங்கு வந்து இது பெயிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. உடனே அவர் போனார் ராவுத்தர் ஃபிலிம்ஸில். எப்போ இவங்களை வச்சா விஜயகாந்த் இப்போவே மதுரைக்கு போக வேண்டியதான்ப்பா, கவர்மெண்டாலேயே ராஜாஜாலுக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்க முடியல, இவங்க ராஜாஜாலுக்கே சுண்ணாம்பு அடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் மீறி தான் வரணும். இதையெல்லாம் மீறி வரும்போது அன்னைக்கு நல்ல வேலையாக நான் வந்து என்னோட ஒர்க் பண்ண என்னோட சீனியர் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்டாக இவர் எடிட்டராக இருந்ததால், ஜெயச்சந்திரன் எடிட்டராக இருந்ததால் அவங்க கொஞ்சம் காப்பாற்றி நம்ம எடுக்கிற விஷயங்களை வந்து தயாரிப்பாளர் காமிக்காமல் ஏதாவது தப்பாக இருந்தால் கூட அது நமக்கு நாமே இது வச்சு அப்போ புதிய டைரக்டர்களை வந்து காப்பாற்றுறது வந்து முதல்ல எடிட்டர்ஸ் தான் முதல்ல காப்பாற்று. அதனால் அந்த வகையில் எடிட்டர்ஸோட எனக்கு வந்து ஒரு நல்ல அட்டாச்மெண்ட். அப்போ அவங்களோட அந்த உறவு வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கு. ஆனால் இப்போ வரும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அப்போ வந்து எடிட்டிங் ரூம் வந்து ஒரு குடும்பமாக இருந்தது. எடிட்டிங் ரூமில் டைரக்டர் அசிஸ்டண்ட்டு, கேமரா சாரி எடிட்டர் அசிஸ்டன்ட்ஸு ஒரு 10 பேர் எப்பவுமே இருப்போம். அப்போ ஒரு எப்படி நம்ம கண்ணு முன்னாடி ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஃபிலிமை வந்து கட் பண்ணி எப்படி எடிட்டர் எங்கே கட் பண்ணுறாரு, எங்கே ஒட்டுறாரு, அப்போது டைரக்டருக்கும் எடிட்டருக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன. சமயத்தில் வந்து டைரக்டர் அப்போ வந்து பெரும்பாலும் வந்து நைட்டில் தான் மணிவண்ணன் சார் வந்து ஒர்க் பண்ண வருவார். அவர் ஃபுல் டயர்டாக இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா, அவர் நினச்சி கட் சொல்கிறதுக்குள்ளே அவர் கொஞ்சம் டைம் ஆகும். மார்க் அப்போ வந்து சீன் பேக்கில் மூவி வேலை தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ண கையை வச்சார்னா ஒரு 4 ஃப்ரேம் ஓடிடும். அப்போ வச்சுட்டு கட் பண்ணி மார்க் பண்ணும். அவர் ஒரு கட் பண்ண இடத்துல மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணி மறுநாள் காமிச்சா எடிட்டர் திட்டுவார், என்ன கௌதமன் நான் சொன்ன மாதிரி நீ கட் பண்ணலையே லூஸாக இருக்கேன்னு. அப்போது அதுலேருந்து என்ன பண்ணுவார் கௌதம் சார் என்ன பண்ணுவார்னா, அவர் கட் பண்ண சொன்னால் கட் பண்ண மார்க் ஒன்று வச்சுப்பார், அவரோட மார்க் ஒன்று வச்சுப்பார். கட் பண்ணதுலேருந்து ஒரு 8 அடி முன்னாடியோ பின்னாடியோ அவர் இங்கே ஃப்ரேமை பார்க்கறத விட மணிவண்ண மூஞ்சியாக பார்த்துட்டு இருப்பார். அவர் எங்கே கட் பண்ண நினைக்கிறாருங்கிறத முதல்ல அவர் பார்த்துருவார். டக்குனு அந்த ஃப்ரேம் மார்க் பண்ணிக்கிட்டு மறுநாள் வந்து அவர் கொடுத்த மார்க்கிங்ல அந்த கட்டிங் இருக்காது, இவர் ஒரு கட் பண்ணி அதை காமிப்பார். அப்போ பார்ப்பாரு, இப்போ எப்படி இருக்கு கௌதமன் நான் சொன்ன மாதிரி இருக்குல்ல. அப்போ ஒரு எடிட்டர் வந்து மார்க்கிங் மட்டும் இல்ல, எடிட்டர் டைரக்டரோட ரியாக்ஷன் அவங்க ஃபேஸ் வச்சு எங்க கட் பண்ண நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத கூட அவங்க வந்து கூர்ந்து கவனிச்சது. அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ என்னன்னா ஒரு பிசிக்கலா நிறைய பேரை நான் சொல்லலை, நான் பார்த்த வகையில் சொல்லும்போது ஆன் ஸ்பாட் ஒர்க் பண்ணுற எடிட்டிங்கிறது வந்து ஜஸ்ட்டு அது வந்து ஒரு அசம்பிளிங், என்ன ஷாட் வேணும் என்ன எப்படி வேணுங்கிறது ஒரு அசம்பிளிங்கை தவிர அது வந்து உயிர் கொடுக்குற ஒரு இதுவாக இருக்காது. டைரக்டர் வந்து எதாவது மிஸ் ஆக ஷாட் எடுக்கணும், இல்லை வந்து ஃப்ரேம் வைக்கும்போது அதில் வந்து சிஜி பண்ணுறதுக்கு உண்டான வந்து மார்க்கிங் பண்ண ஒரு இதுவாக இருக்கணும். தவிர அந்த ஷார்ட்டை வந்து எடிட்டிங் ரூம் வந்து எடிட்டரும் டைரக்டரும் உட்காந்து ரஷ்ஷை பார்த்து என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறது எடிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஆனால் வந்து நீ சும்மா பழைய புராணம் பாடாதுன்னு மற்றவங்க நினைக்கலாம். ஆனால் படங்கள் பார்க்கும்போது எனக்கு தோணும், இது மாதிரி வந்து படங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இது உயிரோட்டமாக இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ எடிட்டருங்கிறவங்க வந்து சும்மா வந்து கட் பண்ணி ஓட்டுறவங்க கிடையாது. எடிட்டர் அவங்க வந்து அதை வந்து ஒரு பிரம்மன் மாதிரி அந்த வந்து அதை ஒரு உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஒரு அந்த ஃபிலிம் ஷாட்டுங்கிறது வந்து வெறும் செங்கல் தான், வெறும் செங்கல் அடுக்கிறவன் வந்து மேஸ்திரி, அதில் வந்து சிற்பமாகவோ இல்லை வந்து ஒரு கட்டிடமாகவோ கட்டுறவன் தான் ஒரு கலைஞன். அப்போ எடிட்டர் வந்து ஒரு அடுக்கிற மேஸ்திரியாக இல்லாமல் வந்து அது கட்டுற கலைஞனாக இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண படங்கள் கூட மிக பிரம்மாண்டமாக வந்து அதை உருவாகி நல்லமாக இருக்கு. அப்போது நீங்கள் இப்போ எடிட்டர்ஸோட இப்போ கோபி வந்து சொன்ன விஷயங்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே.
ஆனால் இப்போ நான் எது வந்து லேக்கிங்காக இருக்குன்னு நினச்சா, ஒன்று மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணணும். மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறது வந்து ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு சில விஷயம் கோபிக்கு தெரியணும், மற்ற நிர்வாகிகளுக்கு கூட தெரியணும். என்னென்னா, இன்னைக்கு முன்னாடி இப்போ இலவசம் சொல்லும்போது சொன்னார், முன்னாடி வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, யூனியன்ஸுக்கு பணம் வரலன்னா, மற்ற யூனியன்ஸுக்கு பணம் வரலன்னா எடிட்டிங்கில் சொல்லி எடிட்டிங் எடுத்துவோம். ஆனால் இப்போ எடிட்டிங் எங்கே நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸ்பாட்டில் நடக்குதா இல்லை வீட்டில் நடக்குதா, எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 4-5 காப்பி இருக்குது. இங்கே போய் நிறுத்தினா இன்னொரு இடத்துல எடிட்டிங் நடக்குது, வேறு இடத்துல எடிட்டிங் நடக்குது. அந்த எடிட்டர் நம்மளா இருக்காரான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லேட் ஆகிடுது. அந்த எடிட்டர் நம்மளா இருந்தால் கூட அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து அது கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இப்போ இருக்கிற நிர்வாகிகளுக்கு நாங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ 23 யூனியன் எப்படி ரன் ஆகுதுன்னா, ஒருத்தரை நம்பி அப்போ ஒருத்தருக்கு பணம் வரலைங்கிற போது இது ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கும்போது டைரக்டருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம், எடிட்டிங்காக இருக்கும்போது எடிட்டருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம், ரீ ரெக்கார்டிங் நடக்கும்போது மியூசிஷியனுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். அது அப்போ அந்த இது வரும்போது தான் இந்த அவங்களோட அதாவது வந்து அவங்களோட உழைத்த ஊதியம் கூட வாங்குறதுக்கு சில இடங்கள்னால கஷ்டமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறோம். அப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம மெம்பரே நமக்கு அகைன்ஸ்டாக கூட ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அப்போ எடிட்டரை வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தா அந்த எடிட்டர் வந்து கஷ்டப்படுறாரு. இப்போ இன்னைக்கு வந்து கோபிக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ்னா, பழனியப்பனுக்கு என்ன அட்வைஸ்னா, இன்னைக்கு உனக்கு போட்ட ஓட்டு எல்லாம் உனக்கு ஆதரவான ஓட்டு இல்லை, பழைய நிர்வாகத்துக்கு எதிரான ஓட்டு தான் உனக்கு வந்த ஓட்டை தவிர அது என்னன்னா நாங்கள் கொடுத்த ப்ரெஷர். நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த எடிட்டர் வந்து ஒர்க் பண்ணுறாரு, அவர் நான் மெம்பர் வச்சு ஒர்க் பண்ணுறாரு. அவர் டெய்லி தினத்தந்தி பேப்பர் எடுத்துகிட்டு எந்தெந்த பேப்பர்லாம் நான் மெம்பர் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க, இதையெல்லாம் நாங்கள் வந்து உட்காந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்து அதை பார்த்துட்டு ஒரு இதுவாக வந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்போம். அப்போ வந்து அவங்க இருக்கிற மெம்பர்ஸை நான் மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். அது அவங்களால பண்ண முடியாது. ஊதியத்தாலேயோ இல்லை என்ன பிரச்சனை. இன்றைக்கி என்னென்னா, அதை ஒர்க் பண்ண வர்றவங்க அபரீதமாக வந்து ஒன்று எடிட்டிங். இன்றைக்கி வந்து ரொம்ப நான் மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறது டைரக்டர் 90% மெம்பர்ஸ் நான் மெம்பர்ஸ், அப்புறம் எடிட்டர்ஸ் 60-50% நான் மெம்பர்ஸு. மியூசிஷியன் முன்னாடியாவது வந்து ஒரு ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும், நாங்கள் போய் பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து எடிட்டிங் அப்புறம் வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து எடிட்டிங்காவது இந்தியாவில் நடக்குது. ரீ ரெக்கார்டிங் வந்து ஆஸ்திரேலியாவிலையும் ஃப்ரான்ஸ்லையும் இங்கிலாந்துலையும் ஒரு ட்ராக் அங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது அதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி இங்கே மிக்ஸ் பண்ணும்போது யாரோட கண்ட்ரோலையும் இல்லை. அப்போது எல்லாரும் மெம்பராக இருக்கும்போது எல்லாரோட வாழ்வும் சிறப்பாக இருக்கும். அப்போ சில நேரங்களில் சில சங்கங்களுக்கு எங்கள் ஃபெஃப்சிலேருந்து ஒரு ப்ரெஷர் போகுது, இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதை வந்து சில சங்கங்கள் வந்து செயல்படுத்த முடியும் போது உறுப்பினர்களே வந்து எதிரையாக கூட காலகட்டம் மாறுது. அப்போ அது மாதிரியான இது கூட உங்களுக்கும் வரலாம். அப்போ எப்படி வந்து அந்த அணுகுமுறையில் ஒரு வேலை இப்போ என்ன கூட வந்து நான் ஒரு கேப்டன் மோட் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ பாலகிருஷ்ணன் ஒருத்தர் வந்தார். அவர் ஈசி மெம்பராக இருக்கார். ஷூட்டிங் நிறுத்தினார். என்ன இன்னும் மெம்பர் ஆகலை நீ? நான் டிஎஃப்டி படிச்சிருந்தேன், இதுக்கே நான் எங்கே மெம்பர் ஆகுறது? அப்போ என்னன்னா வரும்போது ரப்சர் பண்ண வரும்போது நமக்கு வந்து ஒரு ஈகோ வந்துடுது, ஒரு வந்து கோவம் வருது. ஆனால் மறுநாள் வந்து சக்தி சார் வந்தார். தம்பி நீங்கள்லாம் வந்து இப்போ படம் இப்போ சக்ஸஸாக இருக்குது, நீங்கள்லாம் யூனியனில் இருந்தால் எங்களுக்கு மரியாதை, நீங்கள் இருக்கலாம் இல்லை. உடனே நான் வந்து அவர் மெம்பர் ஆகிட்டு லைஃப் மெம்பர் ஆகிட்டு அவர்கிட்ட பணம் கொடுத்தேன். சார் நான் இப்போ சொன்னேன், சார் வந்து தயவுசெய்து இது மாதிரி வர்றவங்க வந்து ஸ்பாட்டில் வந்து இந்த அராஜகம்லாம் இருக்கக்கூடாது சார். வந்து அவன் ஏதோ வந்து பெரிய இது மாதிரி வந்து எங்களை அராஜகம் பண்ணும்போது கோவம் வருது. அப்போ உங்களை மாதிரி அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருந்தான்னா நிச்சயமாக நான் வந்து அன்னைக்கே ஜாயின் ஆகிருப்பேன் சார். அதுதான் நான் என்ன மனநிலையில் இருந்தனோ அதுதான் இன்றைக்கி வர டைரக்டரோ இன்றைக்கி வர எடிட்டரோ அந்த எந்த டெக்னீஷியன் இருந்தாலும் அந்த மனநிலை இருப்பாங்க. அப்போ எங்கள் நிர்வாகிகள் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த நேரத்தையும் அவங்கள போய் ஹராஸ் பண்ணுறதோ இல்லை அவங்களோட ஈகோ டச் பண்ணுற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி, சேர்ந்துருந்தா கூடி வாழ்ந்தா என்ன நன்மைங்கிறது முதல்ல அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி அதுக்கப்புறமா அவங்கள இருக்க சொல்கிறோம். ஆனால் என்ன பண்ணாலும் வந்து சில பேர் வந்து அதை எடுத்துக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, சாம பேத தான தண்டத்துக்கு வரும்போது சில நேரங்களில் வந்து நம்ம மேலே கோவம் வருது. ஆனாலும் அந்த பொசிஷன் அது மாதிரி இருக்கும்போது அது நம்ம மாற்ற முடியாது. வந்திருக்க நிர்வாகிகள் வந்து நீங்கள் வந்து அந்த இதில் படிக்கும்போது பழசையும் நினைவு கூர்ந்தீங்க, புதிய விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களை சொன்னீங்க. நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பழைய குப்பையெல்லாம் கிளறிட்டு இருந்தால் வந்து அதுக்குள்ளே 2 வருஷம் முடிஞ்சிடும். இன்றைக்கி தொடங்குனீங்கன்னா இன்னையிலேருந்து உங்களுடைய அந்த வாக்குறுதியில் நிறைவேற்றத்துக்கான என்ன விஷயம் அப்படிங்கிறத சீர்தூக்கி அதை சிறப்பாக செய்ய வேண்டும். உங்களுக்கு சம்மேளனம் அனைத்து வகைகளும் வந்து உதவிகரமாக இருக்கும். நீங்களும் சம்மேளனத்துக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.